போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சூட் தேர்வு தமிழ் பகுதிக்கான வினாக்களுக்கான விளக்கங்களை தற்போது காண உள்ளோம். வாருங்கள். முதல் வினா, தவறான இணையை தேர்க. தவறான இணையை தேர்க என்ற கேள்வியை கண்டவுடன் நம் நினைவுக்கு வர வேண்டியது 3 தெரிவுகள் சரியாக அமைந்திருக்கும், ஏதோ ஒரு தெரிவு மட்டும் தவறாக அமைந்திருக்கும் என்பதை நம் நினைவில் கொள்ள வேண்டும். முதல் தெரிவு தாள் கேழ்வரகு. தாள் கேழ்வரகு என்பது சரியானது. ஏனெனில் தாள், நெல், கேழ்வரகு இவற்றின் அடிவகை. நமக்கு இங்கு கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து தெரிவுகளும் தாவரங்களின் அடிவகையை நமக்கு கொடுத்துள்ளனர். எனவே தாள் என்பது நெல், கேழ்வரகு போன்றவற்றின் அடிவகை. தண்டு கீரை. தண்டு என்பது கீரை மற்றும் வாழை. கீரை, வாழை முதலியவற்றின் அடிவகை தண்டு. எனவே இரண்டாவது தெரிவும் சரியானது. கோல் புதர். கோல் புதர் என்ற தெரிவு தவறானது. ஏனெனில் கோல் என்பது மிளகாய் செடி, நெட்டி, நெட்டிக்காய், மிளகாய் செடி இவற்றின் அடிவகைதான் கோல் என்பது. மிளகாய் செடி, நெட்டி இவற்றின் அடிவகையே கோல் என்பது. அடுத்த தெரிவு தூறு, குத்துச்செடி, புதர். தூறு என்பது குத்துச்செடி, புதர் முதலியவற்றின் அடிவகை. எனவே தவறான இணை என்பது கோல் புதர் என்பதாகும். ஏனெனில் கோல் என்பது நெட்டி, மிளகாய் செடி இவற்றின் அடிவகை. புதர் என்பது குத்துச்செடி, புதர் இவற்றின் அடிவகை தூறு என்பதாகும். அடுத்த வினா, பொருத்துக. ஆங்கில சொல் அதற்கு இணையான தமிழ் சொல்லை பொருத்துக என்பதுதான் அடுத்த வினா. கரன்சி நோட் என்பதன் தமிழாக்கம் ரூபாய் தாள். பேங்க் என்பதன் தமிழாக்கம் வங்கி. செக் என்பதன் தமிழாக்கம் காசோலை. டிமாண்ட் டிராஃப்ட் என்பதன் தமிழாக்கம் வரைவு ஓலை. எனவே கரன்சி நோட் ரூபாய் தாள் 2, பேங்க் வங்கி 1, செக் காசோலை 4, டிமாண்ட் டிராஃப்ட் வரைவு ஓலை 3. 2, 1, 4, 3 என்ற தெரிவே சரியானது. அடுத்த வினா, கூற்று 1, 2. இங்கு பேச்சு மொழி, எழுத்து மொழி, பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு என்பதிலிருந்து இந்த வினா எழுப்பப்பட்டுள்ளது. பேச்சு மொழியை உலக வழக்கு, எழுத்து வழக்கு என்று வகைப்படுத்தியவர் தொல்காப்பியர். இங்கு பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்குமான வேறுபாடை நமக்கு கூற்றுகளாக வழங்கியுள்ளனர். பேச்சு மொழியை உலக வழக்கு என்றும் எழுத்து மொழியை இலக்கிய வழக்கும் என்றும் கூறுவர். பேச்சு மொழி என்பது உலக வழக்கு, எழுத்து மொழியை இலக்கிய வழக்கு என்று கூறுவர். முதல் கூற்று சரியானது. பேச்சு மொழியில் உணர்ச்சி கூறுகள் குறைவாகவும் எழுத்து மொழியில் உணர்ச்சி கூறுகள் அதிகமாகவும் இருக்கும். இந்த கூற்று தவறானது. ஏனெனில் பேச்சு மொழியில் தான் உணர்ச்சி கூறுகள் அதிகமாக இருக்கும், எழுத்து மொழியில் உணர்ச்சி கூறுகள் குறைவாக இருக்கும். எனவே கூற்று 1 சரியானது, 2 தவறு. பேச்சு மொழி, எழுத்து மொழி இரண்டிற்குமான வேறுபாட்டில் பேச்சு மொழியில் தான் உணர்ச்சி கூறுகள் அதிகமாக இருக்கும். அடுத்த வினா, பாலாடை. இச்சொல்லுக்குரிய புணர்ச்சி விதி. இங்கு புணர்ச்சி விதியில் நமக்கு புணர்ச்சி எத்தனை வகைப்படும்? இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி என்று 2 வகைப்படும். விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். இங்கு புணர்ச்சி பாலாடை என்ற சொல். பாலாடை என்பது எந்த 2 சொற்களை சேர்த்தால் சேர்ந்திருக்கும்? பால் கூட்டல் ஆடை. இங்கு நிலைமொழி, வருமொழி என்பது கூட்டலுக்கு முன்பு உள்ளது நிலைமொழி, கூட்டலுக்கு அடுத்து உள்ளது வருமொழி. இங்கு பால் நிலைமொழியின் இறுதி எழுத்து மெய்யெழுத்தாக அமைந்துள்ளது, வருமொழியின் முதல் எழுத்து உயிரெழுத்தாக அமைந்துள்ளது. பால் கூட்டல் ஆடை என்பது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே விதிப்படி பால் இல்லு கூட்டலா லா என சேரும். எனவே இங்கு இயல்பாகவே சேர்ந்துள்ளதால் இது இயல்பு புணர்ச்சி வகையாகும். ஏனெனில் விகார புணர்ச்சியில் தோன்றல், திரிதல், கெடுதல் என்ற 3 வகை இருக்கும். இங்கு பால் கூட்டல் ஆடை என்பது மெய்யும் உயிரும் இயல்பாக புணர்வதால் இங்கு புணர்ச்சி விதி இயல்பு புணர்ச்சி என்பதாகும். புணர்ச்சி என்பதற்கான ஆங்கில சொல் காம்பினேஷன். புணர்ச்சி என்பதற்கான ஆங்கில சொல் காம்பினேஷன் என்பதாகும். இங்கு எந்த புணர்ச்சி? இயல்பு புணர்ச்சி. ஏனெனில் தோன்றல், திரிதல், கெடுதல் இவை 3ம் விகார புணர்ச்சி. நமக்கு எந்த ஒரு விகாரமும் ஏற்படவில்லை, இயல்பாக புணர்ந்ததால் இந்த பாலாடை என்பது இயல்பு புணர்ச்சியாகும். அடுத்த வினா, ஏவல் வினைமுற்று, வியங்கோள் வினைமுற்று அவற்றை பற்றி கூற்றுகளாக இந்த வினா எழுப்பப்பட்டுள்ளது. ஏவல் வினைமுற்று உதாரணம் எழுது, எழுதுமின் என்பது ஏவல் வினைமுற்று
சொற்களுக்கான உதாரணம். இங்கு ஏவல் வினைமுற்று எழுது என்பது ஒருமையை உணர்த்துகிறது, எழுதுமின் என்பது பன்மையை உணர்த்துகிறது. எழுதுமின் என்பது தற்காலத்தில் எழுதுங்கள் என்று பயன்படுத்தப்படுகிறது. எழுதுமின் என்பது இலக்கிய வழக்கு சொல், மின் என்பது பன்மை. எனவே ஏவல் வினைமுற்றில் ஒருமை பன்மை வேறுபாடு உண்டு. இங்கு ஒருமை பன்மை வேறுபாடு இல்லை என்பது தவறான கூற்று. ஏவல் வினைமுற்றில் ஒருமை பன்மை வேறுபாடு உண்டு. வியங்கோள் வினைமுற்று ஒருமை பன்மை வேறுபாடு உண்டு என்பது தவறு. ஏனெனில் வியங்கோள் வினைமுற்று விகுதிகள் நாம் அறிந்ததே. இய, இயர், க, க, இய, இயர் என்பது வியங்கோள் வினைமுற்று விகுதிகள். உதாரணம் வாழ்க, வாழிய, வாழியர் என்பது வியங்கோள் வினைமுற்றுக்கு சிறந்த உதாரணங்கள். இங்கு க, இய, இயர் என்ற வியங்கோள் வினைமுற்று விகுதிகளை கொண்ட சொற்கள் இவை. எனவே வியங்கோள் வினைமுற்றில் ஒருமை பன்மை வேறுபாடு இல்லை, இங்கு உண்டு என்பது தவறானது. எனவே 2 கூற்றுகளும் மாறி மாறி அமைந்துள்ளதால் கூற்று 1 மற்றும் 2 தவறு. ஏவல் வினைமுற்றில் ஒருமை பன்மை வேறுபாடு உண்டு. உதாரணம் எழுது என்பது ஒருமை, எழுதுமின் என்பது பன்மை. வியங்கோள் வினைமுற்றில் ஒருமை பன்மை வேறுபாடு இல்லை. உதாரணம் வாழ்க, வாழிய, வாழியர் என்பது ஒருமை பன்மை வேறுபாடு அற்ற சொற்களாகும். எனவே கூற்று 1, 2 தவறு. அடுத்த வினா, தேம்பாவணியில் எத்தனை காண்டம் மற்றும் படலம் உள்ளது? வீரமாமுனிவர் இயற்றிய நூலான தேம்பாவணியில் எத்தனை படலம் மற்றும் எத்தனை காண்டம்? 3 காண்டங்கள், 36 படலங்கள், 36, 51 பாடல்கள். 3, 36, 36, 51. எளிமையாக நினைவில் வைத்துக் கொள்ள 3உடன் 6ஐ சேர்க்க வேண்டும். அந்த 36உடன் 51ஐ இணைக்க வேண்டும். இவையே தேம்பாவணியின் வரிசை முறை. 3 காண்டங்கள், 36 படலம், 3651 பாடல்கள். எனவே தெரிவு டி என்பதாகும். ஏனெனில் எத்தனை காண்டம்? 3 காண்டம், 36 படலம். அடுத்த வினா, கீழ்கண்ட கூற்றுகளை காண்க. இகரத்தில் முடியும் வினையெச்சங்களை அடுத்து வல்லினம் மிகும். இகரம் தேடி பார்த்தான், தேடி பார்த்தான். ஓடி களைத்தான், ஓடி களைத்தான். தேடி பார்த்தான், ஓடி களைத்தான். இவையெல்லாம் இகரத்தில் முடிகின்ற சொற்கள். ஏனெனில் தேடி இட்டு கூட்டல் இகரத்தில் முடிகிறது. ஓடி இகரத்தில் முடியும் வினை எச்சங்கள். தேடி, ஓடி, நாடி சென்றான். இவையெல்லாம் இகரத்தில் முடிகின்ற வினை எச்சங்கள். இவற்றை அடுத்து வல்லினம் மிகும். முதல் கூற்று சரியானது. இகரத்தில் முடிகின்ற வினை எச்சங்களை அடுத்து வல்லினம் மிகும். சிறந்த உதாரணங்கள் தேடி பார்த்தான், ஓடி களைத்தான், நாடி சென்றான். இவையெல்லாம் ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்தின் இறுதி எழுத்து கெட்டு வருவது எதிர்மறை பெயரச்சம். இந்த கூற்று தவறானது. ஏனெனில் இங்கு ஓடாத குதிரை, ஓடாத குதிரை என்பது எதிர்மறை பெயரச்சம். ஓடிய குதிரை நேர்மறை பெயரச்சம். ஓடாத குதிரை என்பது எதிர்மறை பெயரச்சம். எதிர்மறை பெயரச்சத்தின் இறுதி எழுத்து கெட்டு வருவதே ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். இங்கு சொற்றொடர் வரிசை முறை மாறி வந்துள்ளது. எதிர்மறை பெயரச்சத்தின் இறுதி எழுத்து மறைந்து வருவது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். அவ்வாறு வரும் பொழுது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்தின் பின் வல்லினம் மிகும். ஓடா குதிரை. மீளா துன்பம். மீளாத துன்பம் என்பது எதிர்மறை பெயரச்சம். மீளா துன்பம் என்பது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். இங்கு ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் இறுதி எழுத்து என்பது சொற்றொடர் வரிசை முறை மாறி வந்துள்ளது. வல்லினம் மிகும் என்பதும் தவறானது. ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்தின் பின் வல்லினம் மிகும். எதிர்மறை பெயரச்சத்தின் பின் வல்லினம் மிகாது. உதாரணம் ஓடாத குதிரை என்பது எதிர்மறை பெயரச்சம். ஓடா குதிரை என்பது அந்த தா என்ற இறுதி எழுத்து மறைந்து வருவது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்தின் பின் தான் வல்லினம் மிகும். எனவே 1 மட்டும் சரியானது, 2 தவறு. அடுத்த வினா, பூவாது காய்க்கும் மரம் உள நன்று அறிவார், மூவாது மூத்தவர் நூல்வல்லார் தாவா என்ற பாடல் வரியை சிறுபஞ்ச மூலம் என்ற நூலில் இடம்பெற்றுள்ள பாடல் வரி. பாடல் வரியின் பொருள், அத்தி, அரச மரம் போன்ற மரங்கள் பூவாது காய்க்கும்.
அத்தி அரசு போன்ற மரங்கள். பூவாது காய்க்கும் மரமுளை. எவ்வாறு பூவாது காய்க்கின்ற மரங்கள் உள்ளனவோ அதே போல நல்ல வழிகளை நல்லுரைகளை கூறுகின்றவர்கள் சிறியவர்களாக இருந்தாலும், வயதில் சிறியவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய உரையை கேட்டுக்கொள்ள வேண்டும் என்ற பொருளில் அமைந்துள்ள இந்த பாடல் வரியை இயற்றியவர் காரியாசான். ஏனெனில் இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் சிறுபஞ்ச மூலம். சிறுபஞ்ச மூலத்தின் ஆசிரியர் காரியாசான். அடுத்த வினா, பொருத்துக. இங்கு புணர்ச்சியில் தோன்றல், இயல்பு, கெடுதல், திரிதல். நம் முதல் வினாவில் கண்டவாறு இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி என்று புணர்ச்சி 2 வகைப்படும். அதில் விகார புணர்ச்சி 3 வகைப்படும்: தோன்றல், திரிதல், கெடுதல். இங்கு மட்பாண்டம் என்பது எவ்வாறு புணர்ந்திருக்கும்? மண் கூட்டல் பாண்டம். மண் கூட்டல் பாண்டம் என்பதை சேர்த்து எழுதும் பொழுதுதான் இன் என்பது இட்டாக திரிகிறது, நகரம் டகரமாக திரிகிறது. எனவே மட்பாண்டம் என்பது திரிதல் விகாரம். மரவேர். மரவேர் என்பது எவ்வாறு புணர்ந்திருக்கும்? மரம் கூட்டல் வேர். மரம் கூட்டல் வேர், மரவேர். இங்கு மரம் என்பதில் இம் என்பது கெட்டுள்ளது, மறைந்துள்ளது. எனவே கெடுதல் விகாரம். மரவேர் என்பது கெடுதல் விகாரம். மணிமுடி. மணி கூட்டல் முடி, மணிமுடி. இங்கு எந்த ஒரு எழுத்தும் தெரியவில்லை, கெடவில்லை, மறையவில்லை, விகாரமாக ஆகவில்லை. எனவே மணிமுடி என்பது இயல்பு புணர்ச்சி. மணிமுடி என்பது இயல்பு புணர்ச்சி. கடை கூட்டல் தெரு. கடை கூட்டல் தெரு, கடை தெரு. இங்கு இத் என்ற எழுத்து தோன்றி உள்ளது. எனவே இது தோன்றல் விகாரம். இத் என்ற எழுத்து தோன்றி உள்ளதால் இது தோன்றல் விகாரம். 4, 3, 2, 1 என்ற தெரிவே சரியானது. கடை கூட்டல் தெரு, கடை தெரு. இத் என்ற எழுத்து தோன்றியுள்ளதால் இது தோன்றல் விகாரம். மண் கூட்டல் பாண்டம், மட்பாண்டம். இன் என்ற எழுத்து திரிந்துள்ளது, நகரம் டகரமாக திரிந்துள்ளதால் இது திரிதல் விகாரம். மரம் கூட்டல் வேர், மரவேர். இம் என்ற எழுத்து மறைந்துள்ளது, அதாவது கெட்டுள்ளது. எனவே இது கெடுதல் விகாரம். மணி கூட்டல் முடி என்பது இயல்பாக புணர்ந்துள்ளதால் இது இயல்பு புணர்ச்சி. அடுத்த வினா, பிழை திருத்துக. ஒருமை பன்மையை வைத்து நமக்கு இந்த வினா எழுப்பப்பட்டுள்ளது. அவன் கவிஞன் அல்லன். அவன் என்பது ஆண்பால் ஒருமையை உணர்த்துகிறது, உயர்திணையில் ஆண்பால் ஒருமை. எனவே அவன் கவிஞன் அல்லன் என்பதே. இங்கு ஒரு சொற்றொடரில் எழுவாய் ஒருமையாக அமைந்திருந்தால் பயனிலையும் ஒருமையை கொண்டே முடிய வேண்டும். எழுவாய் பன்மையை கொண்டு ஆரம்பித்தால் பயனிலையும் வன்மையை கொண்டே முடிதல் வேண்டும். அதேபோல் அவள் என்று பெண்பால் உயர்திணையை கொண்டு ஆரம்பித்தால் அல்லல் என்று முடித்தல் வேண்டும். அவர்கள் என்று பன்மையை கொண்டு, படற்கை பன்மையை கொண்டு ஆரம்பித்தால் அல்லர். நீ அல்லை. நீ என்பது முன்னிலை ஒருமை, நீ அல்லை. இதே அது என்பது அக்ரிணை ஒருமை, அது என்பது அன்று என்று முடிதல் வேண்டும். இதே அவை என்பது அக்ரிணை பன்மை, அவை என்பது அல்ல. இவையே முழுமையான ஒருமை பன்மைக்கான உதாரணங்கள். அது என்பது அக்ரிணை ஒருமை, அக்ரிணை ஒருமையை கொண்டு எழுவாய் ஆரம்பித்தால் முடிவது அக்ரிணை ஒருமையில் தான் பயனிலை முடிய வேண்டும். அது அன்று. அவை என்பது அக்ரிணை பன்மை, அல்ல என்று முடிதல் வேண்டும். அவன் என்பது உயர்திணையில் ஒருமை, அல்லன். அவள் அல்லல். அவர்கள் படற்கை அல்லர். நீ முன்னிலை ஒருமை, அல்லை. எனவே இங்கு அவன் கவிஞன் அன்று என்பது அக்ரிணைக்குரிய ஒருமை, சரியானது அல்லன் என்பதே. அடுத்த வினா, கீழ்கண்ட கூற்றுகளை காண்க. இங்கு மொழிகளை வைத்து சமீபமாக நடந்து முடிந்த குரூப் 4 தேர்வில் கேட்கப்பட்ட வினாவும் இதன் அடிப்படையிலேயே வினவப்பட்டது. இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை 1300க்கும் மேற்பட்டது. மிகச்சரியானது. இந்திய மொழிகளை 4 மொழி குடும்பங்களில் அடக்கலாம். இந்தோ திபெத்திய, இந்தோ ஆஸ்திரேலிய, ஆஸ்ட்ரோ ஆஸ்திரேலிய, இந்தோ சீன,
அதே போல் திராவிட மொழிகள். இங்கு திராவிட மொழிகளைத்தான் 3 வகையில் பிரித்திருப்பர். தென் திராவிடம், நடு திராவிடம், வட திராவிடம். திராவிட மொழிகளை இந்த 3 வகைப்பாட்டில் அடக்குவர். தென் திராவிட மொழிகள் 9, நடு திராவிட மொழிகள் 12, வட திராவிட மொழிகள் 3. இப்போது தென் திராவிட மொழிகளில் மொத்தம் 24 மொழிகள் இருந்தது திராவிட மொழிகள். மேலும் கூடுதலாக எருகலா, தங்கா, சோழிக்கா, குறும்பா என்ற 4 மொழிகளையும் இணைத்து 28 மொழிகள் தற்போது திராவிட மொழிகளில் உள்ளது. திராவிட மொழிகளின் மொத்தம் 28. எருகலா, தங்கா, குறும்பா, சோழிக்கா என்பது பின்னிணைப்பாக இணைக்கப்பட்டது. நடுதிராவிட மொழிகளுள் ஒன்று கொரகா என்பது தவறு. ஏனெனில் நடுதிராவிட மொழிகளுள் தெலுங்கு உட்பட 12 மொழிகள் உள்ளது. நாம் அறிந்த மொழிகளில் தெலுங்கு உட்பட 12 மொழிகள். அப்போ கொரகா என்பது தென் திராவிட மொழியாகும். கொரகா என்பது தென் திராவிட மொழியாகும். ஏனெனில் தென் திராவிட மொழிகளில் 9 வகைப்பாட்டினுள் இவையே தென் திராவிட மொழிகளின் அந்த 9 வகைப்பாடாகும். இங்கு ஈ என்பது இருளா, துளு, குடகா, தோடா, தமிழ், மலையாளம், கன்னடம், கொரகா, எனவே இவையே தென் திராவிட மொழிகளில் அந்த 9 மொழிகளாகும். இதை எளிதில் நினைவில் கொள்ள இதுக்கு தோத்த மக கொக்கோ விளையாடுறா. இதுவே எளிதில் நினைவில் கொள்வதற்கான ஒரு சிறந்த வழிமுறை. இதுக்கு தோத்த மக கொக்கோ விளையாடுறா. எனவே ஈ என்பது இருளா, துளு, குடகா, தோடா, தமிழ், மலையாளம், கன்னடம், கொரகா, கோத்தா. இது போக பின்னிணைப்பாக இணைக்கப்பட்ட அந்த 4 மொழிகள் எருகலா, தங்கா, குறும்பா, சோழிக்கா. மொத்தம் 28 மொழிகள். எனவே 4வது கூற்று மட்டும் தவறு. ஏனெனில் நடுதிராவிட மொழிகள் அல்ல கொரகா என்பது தென் திராவிட மொழி. 4 மட்டும் தவறு என்பதே மிகச் சரியான விடை. அடுத்த வினா, தென்னிந்திய மொழிகளில் திணைப்பால் எண் ஆகியவற்றை காட்டும் பாலரி கிளவிகள் இல்லாத மொழி. பாலரி கிளவிகள். பாலரி கிளவிகள் என்பது ஆண்பாலா பெண்பாலா என்று அறிகின்ற சொற்கள். கிளவி என்பது சொற்கள். எனவே சொல் என்ற சொல்லுக்கு சொல், மொழி, பதம், கிளவி என்ற வேறு பெயர்கள் உண்டு. தென்னிந்திய மொழிகளில் திணைப்பால் எண் ஆகியவற்றை காட்டும் பாலரி கிளவிகள் இல்லாத மொழி எது? இங்கு வடமொழி சொற்களில் பலவற்றிற்கு ஆண்பால் பெண்பால் வேறுபாட்டிற்கு ஒவ்வொரு உறுப்பையுமே நமக்கு பாடப்புத்தகத்தில் தெளிவாக உவமையாக வழங்கியிருப்பார். கண் என்பது ஆணிற்கும், கண் என்பது பொதுவான சொற்களுக்கும், உதடு ஆணுக்கும், கை என்பது பெண்ணுக்கும், இவ்வாறு ஒவ்வொரு உறுப்பையும் உவமையாக கையாண்டிருப்பார். ஆனால் தென் திராவிட மொழிகளிலேயே, தென்னிந்திய மொழிகளிலேயே பாலரி கிளவிகள் ஆண்பாலா பெண்பாலா என்று அறிய இயலாத பாலரி கிளவிகள் இல்லாத மொழி எதுவென்றால் மலையாளம். நம் பேச்சு வழக்கில் மலையாளத்தில் பெரும்பாலும் அவர்கள் பயன்படுத்துகின்ற சொற்கள் அக்ரிணையை உணர்த்துவது போன்ற உள்ளது. எது, நீ, போ, வா என்று ஒருமையை உணர்த்துவதாக பல சொற்களை கையாண்டுள்ளனர். எனவே பாலரி கிளவிகள் இல்லாத மொழி எதுவென்றால் மலையாளம். அடுத்த வினா, பாவேந்தர் பாரதிதாசனுடைய பாட்டிலிருந்து இந்த பொருத்துகக்கான வினாக்கள் வழங்கப்பட்டுள்ளது. மின்னாள் என்பது ஒளிரமாட்டாள். மின்னாள் என்பது ஒளிரமாட்டாள். தணல் என்பது நெருப்பு. தணல் என்பது நெருப்பு. தணல் என்ற வார்த்தையை கண்டவுடன் நம் நினைவுக்கு வர வேண்டியது தீ அழல். தீ அழல் ஒரு பொருட்பன்மொழி. அழல் என்றாலும் நெருப்பு, தணல் என்றாலும் நெருப்பு. தாழி என்பது சமைக்கும் கலன். அணித்து என்பது அருகில். அணித்து என்பது அருகில். இயற்றுக, செய்க. எனவே 4, 3, 2, 1, 5 என்பது மிகச் சரியான தெரிவாகும்.
இங்கு தீ அழல் என்பது ஒரு பொருட்பன்மொழி. தீ என்பதும் நெருப்பை உணர்த்துகிறது, அழல் என்பதும் நெருப்பை உணர்த்துவதால் ஒரு பொருட்பன்மொழி. மீமிசை இவையெல்லாம் ஒரு பொருட்பன்மொழி ஆகும். அடுத்த வினா, மகபுகு வஞ்சி பாவலரேறு என்று பெரும் சிறப்பால் அழைக்கப்படுகின்ற பெருஞ்சித்திரனார், பாவலரேறு பெருஞ்சித்திரனாருடைய நூல்களில் ஒன்று மகபுகு வஞ்சி என்பதாகும். தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம் ஆகிய இதழ்களை நடத்தியவர். மகபுகு வஞ்சி என்ற நூலின் ஆசிரியர் பெருஞ்சித்திரனார். அடுத்த வினா, இங்கு காற்றின் திசைகளுக்கு ஒவ்வொரு தமிழ் பெயர்களை, கொண்டல் என்பது மேகம் என்ற பொருளையும் உணர்த்துகிறது. கிழக்கிலிருந்து வருவது கொண்டல் காற்று, மேற்கிலிருந்து வருவது கோடை காற்று, வடக்கிலிருந்து வருவது வாடை காற்று, தெற்கிலிருந்து வருவது தென்றல் காற்று என்பதை காற்று வீசும் திசையை கொண்டு தமிழ் மொழியில் வழங்கப்பட்டுள்ள மரபு சொற்கள். இங்கு கிழக்கு, கிழக்கு என்பது கொண்டல், எனவே கொண்டல் என்பது 3. கோடை, மேற்கிலிருந்து வீசும் காற்று கோடை காற்று, வடக்கிலிருந்து வீசும் காற்று வாடை காற்று, தெற்கிலிருந்து வீசும் காற்று தென்றல் காற்று. இந்த வாடை காற்றின் மற்றொரு பெயர் ஊதல், ஊதல் காற்று, ஊதற்காற்று. வடக்கிலிருந்து வீசுவது வாடை காற்று. இயைபு சொற்களை கொண்டவையாகவே இந்த காற்றின் பெயர்களை எளிமையாக நினைவில் வைத்துக் கொள்ளலாம். கிழக்கிலிருந்து வீசுவது கொண்டல், மேற்கு மட்டும் நம் நினைவில் கொள்ள வேண்டும். மேற்கிலிருந்து வீசுவது கோடை காற்று, தெற்கிலிருந்து வீசுவது தென்றல், வடக்கிலிருந்து வீசுவது வாடை. வாடை காற்றின் மற்றொரு பெயர் ஊதற்காற்று. அடுத்த வினா, இங்கு மணிமேகலை பாசவர், பாசவர் என்பது வெற்றிலை வைப்போர், வெற்றிலை வியாபாரம் செய்வோர். அதே போல் ஓசுனர் என்பது எண்ணெய் விற்போர். கண்ணுள் வினைஞர் யார் என்றால், கண்ணுள் வினைஞர் ஓவியர். இதே மண்ணீட்டாளர், மண்ணுள் வினைஞர், இரண்டிற்குமான வேறுபாடு இதுவே. கண்ணுள் வினைஞர் என்பது ஓவியர், கண்ணில் கண்டவற்றை நுட்பமாக வரைபவர், ஆதலால் தான் கண்ணுள் வினைஞர். மண்ணை கொண்டு சிலையாக செய்பவர் சிற்பி, எனவே மண்ணீட்டாளர் சிற்பி. கண்ணுள் வினைஞர் ஓவியர். கிளி என்பது துணி என்ற பொருளை உணர்த்துகிறது. ஓவியம் வரைய பயன்படுகின்ற கிளி, படாம், சீலை என்ற பல பொருள்களை கொண்ட துணி என்ற பொருளை உணர்த்துகிறது. 2, 3, 1, 4 என்ற தெரிவே மிகச் சரியானது. காருகர் என்பது சாலியர், நெய்பவர் என்ற பல பொருட்களை கொண்ட பாடப்பகுதியிலிருந்து நமக்கு இந்த வினா எழுப்பப்பட்டுள்ளது. ஓசுனர் என்பது எண்ணெய் விற்போர், மண்ணுள் வினைஞர் மண்ணீட்டாளர் சிற்பி, கண்ணுள் வினைஞர் ஓவியர், கிளி என்பது துணி. அடுத்த வினா, புறநானூற்றை முதலில் ஊவேசா பதிப்பித்து வெளியிட்ட ஆண்டு. ஊவேசா பதிப்பித்துள்ள வெளியிட்ட ஆண்டுகளில் புறநானூறு 1894, 1895 புறப்பொருள் வெண்பா மாலை, புறப்பொருள் வெண்பா மாலை. 1898 மணிமேகலை. 1889 பத்துப்பாட்டு. எனவே ஏனெனில் ஊவேசா பதிப்பித்த நூல்கள் 1995 வராது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஏனெனில் ஊவேசா இறந்த ஆண்டு 1942. எனவே 42க்கு மேல் உள்ள ஆண்டுகள் நிச்சயமாக வர இயலாது. புறநானூற்றை முதலில் ஊவேசா பதிப்பித்து வெளியிட்ட ஆண்டு 1894 என்பதாகும். அடுத்த வினா, மலைமிசை தோன்றும் மதியம் போல் யானை தலைமிசை கொண்ட குடையார் நிலமிசை என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் நாலடியார். ஏனெனில் நாலடியார் என்ற நூலை நிலையாமையை உணர்த்தும், நிலையாமையை சிறப்பித்து கூறும் நூல்களில் நாலடியார் மிகச் சிறப்பு பெற்ற நூல். மலைமிசை தோன்றும், மலையின் மீது தோன்றுகின்ற நிலவை போல ஒளி வீசுகின்ற அரசனை உவமையாக கூறி, யானை தலைமிசை கொண்ட குடையார், யானை மீது ஏறு நின்று கொண்டு வெண்கொற்ற குடை கொண்ட ஒருவரும் மண்ணுள் மாய்வது இயற்கை என்ற நிலையாமையை உணர்த்தும் பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் நாலடியார் என்பதாகும். அடுத்த வினா,
தெள்ளிதின் ஆராய்ந்தமை உடைய கற்பவே நீரொழிய பாலுன் குறுகின் தெரிந்து. பாலுன் குறுகின் தெரிந்து என்ற மேற்கோள் இடம்பெற்றுள்ள நூல் என்பது கடந்த ஆண்டு முந்தைய ஆண்டு வினாத்தாளில் இடம்பெற்றுள்ளது. கற்பவர் நாள் சில என்ற பாடல் வரிகளும் புகழ்பெற்ற நூல்களாகும். இங்கு பாலுன் குறுகின் தெரிந்து, இந்த குறுகு என்பது பறவையை உணர்த்துகிறது. அன்னப்பறவை எவ்வாறு நீரும் பாலும் கலந்த ஒரு கலனில் வைத்திருந்தாலும் அன்னப்பறவையானது நீரை விலக்கிவிட்டு எவ்வாறு பாலை மட்டும் எடுத்துக்கொள்கிறதோ அதுபோல தெள்ளிதின் ஆராய்ந்தமை உடைய கற்பவே, நல்ல சிறந்த நூல்களை தெளிவாக கற்று தெளிவான பொருளை எடுத்து நாம் கற்றறிதல் வேண்டும். இங்கு அதுபோல என்பது நம்ம இந்த பாடல் வரியின் பொருளிலிருந்து உணர்ந்து கொள்வதால் இங்கு பயன்படுத்தப்பட்டுள்ள அணி எடுத்துக்காட்டு ஓமை அணியாகும். இந்த அடிகள் இடம்பெற்ற நூல் நாலடியார். பாலுன் குறுகின் தெரிந்து என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் நாலடியார். கல்வி அழகே அழகு என்ற புகழ்பெற்ற மேற்கோள்கள் இடம்பெற்ற நூல் கல்வி அழகே அழகு. குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல கல்வி அழகே அழகு என்ற சிறப்பான மேற்கோள் இடம்பெற்ற நூல் நாலடியார். அதே போல் பாலுன் குறுகின் தெரிந்து என்ற மேற்கோள் இடம்பெற்ற நூலும் நாலடியார். இந்த பாடல் வரியில் இடம்பெற்றுள்ள அணி எடுத்துக்காட்டு ஓமை அணி. அடுத்த வினா, மலை குன்றுகளின் பெயர் குறித்த ஆய்வை குறிக்கும் கலை சொல். இங்கு மலை குன்று வெற்பு பொறுப்பு குன்று இவையெல்லாம் எவற்றை உணர்த்துகின்றன? மலை என்ற சொல்லை உணர்த்துகின்றன. ஓரோலஜி என்பதே மலை குன்று இவற்றின் ஆய்வை குறிக்கின்ற கலைச்சொல் ஓரோலஜி. அடுத்த வினா, அருஞ்சமம் இலக்கண குறிப்பு. அருஞ்சமம் என்பது எவ்வாறு புணர்ந்துள்ளது? அருமை கூட்டல் சமம். எனவே இது பண்புத்தொகை புணர்ச்சி. பண்புத்தொகை புணர்ச்சியில் நாம் மிகவும் கூர்ந்து நோக்க வேண்டிய பகுதிகள் இரண்டு. ஒன்று முன்னின்ற மெய்திரிதல், மற்றொன்று இனமிகள். அருமை கூட்டல் சமம் என்பதில் ஈறுபோதல் விதிப்படி மை விகுதி கெட்டு அரு கூட்டல் சமம் என்று இருக்கும். அரு கூட்டல் சமம். இங்கு அரு கூட்டல் சமம் என்பொழுது இரண்டு முக்கிய இடங்களை நாம் கருங்களிறு, கருமை கூட்டல் களிறு இவை ஒன்று. மற்றொன்று செந்தமிழ். செந்தமிழ் என்பது செம்மை கூட்டல் தமிழ். செம்மை கூட்டல் தமிழ் செந்தமிழ். இங்கு செந்தமிழ் அருஞ்சமம் இரண்டையும் நாம் உதாரணங்களாக எடுத்துக்கொள்வோம். செம்மை கூட்டல் தமிழ் என்பதும் பண்புத்தொகையே, அருமை கூட்டல் சமம் என்பதும் பண்புத்தொகை. இரண்டு சொற்றொடரிலும் ஈறுபோதல் விதிப்படி மை விகுதி கெட்டுவிடும். இறுதி எழுத்தை கவனியுங்கள். இறுதி எழுத்தில் செம்கூட்டல் தமிழ் என்பது மவ்வீறு. மவ்வீறு என்பது மகரமெய் வந்த இடம். மகரமெய் வந்த இடத்தில் முன்னின்ற மெய்திரிதல். மகரமெய் வந்தால் முன்னின்ற மெய்திரிதல். முன்னின்ற மெய்திரிதல் விதிப்படி நமக்கு செம்மை கூட்டல் தமிழ் எவ்வாறு பிரியும்? செந்தமிழ். ஏனெனில் இன எழுத்துகளுள் கசடதபர ஞன நமன. இங்கு சாக்கு இனமான இஞ்சு வர வேண்டும். இங்கு மகரமெய் வந்தால் முன்னின்ற மெய்திரிதல் விதிப்படி மகரத்துக்கு இனமான பகரம் தான் வர வேண்டும். இனமிகள் போட்டால் மாணவர்களை கூர்ந்து நோக்க வேண்டிய இடம் இது. செம்மை கூட்டல் தமிழ் என்பது செந்தமிழ். மகரம் இந்தாக தெரியுமா? இனமிகளில் மகரம் இந்தாக தெரிய வாய்ப்பில்லை. இப்புதான் வர வேண்டும். எனவே இனமிகள் பயன்படுத்தக்கூடாது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கு பதிலாக முன்னின்ற மெய்திரிதல் விதியை இங்கு பயன்படும். இங்கு அருமை கூட்டல் சமம் ஈறுபோதல் விதிப்படி மை விகுதி கெட்டு அரு கூட்டல் சமம் வருமொழியில் சா என்று வந்துள்ளது. சாக்கு இனமான எழுத்து இஞ்சு. இனமிகள் என்ற விதியை இங்கு பயன்படுத்த வேண்டும். இனமிகள் விதிப்படி அருஞ்சமம். மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்துங்கள். பண்புத்தொகை புணர்ச்சியில் நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டிய இடங்கள் இரண்டு. ஒன்று முன்னின்ற மெய்திரிதல் விதிப்படியா அல்லது இனமிகள் விதிப்படி புணர்ந்துள்ளதா என்பதை கூர்ந்து கவனிக்க வேண்டும்.
நிலைமொழியில் ஈறுபோதல் விதிப்படி மை விகுதி கெட்ட பின் மகர மெய் வந்தால் முன்னின்ற மெய் திரிதல் விதிப்படி புணரும். மகர மெய் வரவில்லை எனில் இங்கு நிலைமொழியில் இரு கூட்டல் ஊ என்பதில் முடிவு பெற்றுள்ளது. எனவே இங்கு மகர மெய் வரவில்லை. மகர மெய் வரவில்லை எனில் இனமிகல் விதியை பயன்படுத்த வேண்டும். மகர மெய் வந்தால் முன்னின்ற மெய் திரிதல், மகர மெய் வரவில்லை எனில் இனமிகல். சா என்ற எழுத்துக்கு இனமான எழுத்து இஞ்சு என்பதாகும். எனதான் அருஞ்சமம், அருமை கூட்டல் சமம், அருஞ்சமம் என்பது பண்பு தொகையை எவ்வாறு புணர்ந்தது என்பதை தான் நாம் விரிவாக கண்டோம். அடுத்த வினா, மலிந்த பகுபத உறுப்பிலக்கணம். பகுபத உறுப்பிலக்கணின் அடிப்படை எழுத்துகள் என்னென்ன? பசவி, இசாவி. பகுபத உறுப்புகள் மொத்தம் 6. பசவி, இசாவி. இங்கு பா என்பது பகுதியை உணர்த்துகிறது, வி என்பது விகுதியை உணர்த்துகிறது. எனவே மற்றொரு வி உள்ளது இல்லையா, இது விகாரம். சா என்பது சந்தி, ஈ என்பது இடைநிலை, சா என்பது சாரியை. இவையே பகுபத உறுப்புகள். பகுபத உறுப்புகள் மொத்தம் 6. இவற்றை நினைவில் வைத்துக் கொண்டால் நாம் கூற்று காரணம், கூற்று வடிவத்தில் வரும் கேள்விகளுக்கு நாம் சிறப்பாக பதிலளிக்க முடியும். இங்கு மலிந்த என்பது பகுபத உறுப்பிலக்கண முறைப்படி எவ்வாறு பிரியும்? பகுபத உறுப்பிலக்கணத்தின்படி முதல் சொல் பகுதி என்பது வேர்ச்சொல்லாக அமைய வேண்டும். எனவே மலி கூட்டல் இத்து இந்தானது விகாரம், இத்து கூட்டல் ஆ. மலி கூட்டல் இத்து இந்தானது விகாரம், இத்து கூட்டல் ஆ என்பதுதான் சிறப்பானது. மலி பகுதி, இத்து சந்தி, இந்தானது விகாரம். இத்து என்பது இறந்த கால இடைநிலை, ஆ என்பது விகுதி. எனவே மலி கூட்டல் இத்து கூட்டல் இத்து இந்தானது விகாரம். இத்து என்பது இறந்த கால இடைநிலை. இறந்த கால இடைநிலை விகுதிகள் இத்து இட்டு இரு இன்னு, இத்து இட்டு இரு இன்னு. மலிந்த என்பது இறந்த கால பெயரச்சம். எனவே இத்து கூட்டல் ஆ. தெரிவு டிஏ மிகச்சரியானது. இந்த பகுபத உறுப்புகளை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். பசவி, இசாவி, பகுதி, சந்தி, விகாரம், இடைநிலை, சாரியை, விகுதி. இந்த வரிசை கிரமத்தின்படிதான் பகுபத உறுப்பிலக்கணம் அமையும். உதாரணமாக முதலில் பகுதி, இத்து சந்தி, இந்தானது விகாரம், இத்து இறந்த கால இடைநிலை, ஆ விகுதி. அடுத்த வினா, பொருத்துக. நற்றிணையிலிருந்து இந்த பாடல் வரிகளை கொண்டு, நற்றிணையில் உள்ள பாடல் வரிகளை கொண்டு பொருத்த கூறியுள்ளனர். நற்றிணையில் 110வது பாடல், 110வது பாடலை பாடியவர் போதனார். நற்றிணையின் 110வது பாடலை பாடியவர் போதனார். மற்றொரு சிறப்பு, 110வது பாடலை மட்டும் பாடியிருப்பார். நற்றிணையின் அடிவரையறை 9 அடி சிற்றல்லை முதல் 12 அடி பேரல்லை வரைக்கும் நற்றிணை. நற்றிணை 9 அடி சிற்றல்லை முதல் 12 அடி வரைக்கும். ஆனால் போதனார் விதிவிலக்காக 13 அடிகளை கொண்ட ஒரு பாடலை பாடியிருப்பார். அந்த ஒரு பாடல் தான் இந்த நற்றிணை பாடல். 110வது பாடல் போதனார் பாடியது 13 அடிகளை கொண்டதாக உள்ளது. பிரசம் கலந்த வெண்சுவை தீம்பால் என்ற இந்த பாடல் வரியில், இந்த பாடலிலிருந்து பொருத்த கூறியுள்ளனர். பிரசம் என்பது தேன், வரன் என்பது வறுமை, கொழுஞ்சோறு பெருஞ்செல்வம், மதுகை பெருமிதம். 2, 3, 1, 4 என்ற தெரிவே மிகச்சரியான விடை. அடுத்த வினா, ஈறுபோதல், முன்னின்ற மெய்த்திரிதல், தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும், உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுதல் ஆகிய வரிசையில் புணர்ந்த சொல் எது? இங்கு மூதுரை என்பதை ஒவ்வொரு தெரிவாக உற்று நோக்குங்கள். மூதுரை என்பது எவ்வாறு பிரியும்? முதுமை கூட்டல் ஊர், முதுமை கூட்டல் ஊர். முதுமை என்பது ஈறுபோதல் விதிப்படி மை கெட்டு, மூ என்பது ஆதி நீடல் என்று வர வேண்டும். நமக்கு கொடுத்த தெரிவுகளில் ஆதி நீடல் இல்லை, எனவே முதல் தெரிவு அல்ல. வெற்றிடம், வெறுமை கூட்டல் இடம், ஈறுபோதல். வெறு என்பது தன்னொற்று இரட்டல், வெறு என்பது வெறு கூட்டலிடம், டர ஒற்று இரட்டும் விதிப்படி இரட்டைப்பாகும். அந்த விதியும் நமக்கு இல்லை. அடுத்த தெரிவு நல்லாடை. நல்லாடை என்பது நன்மை கூட்டல் ஆடை. முதலில் எவ்வாறு தெரியும்? நன்மை கூட்டல் ஆடை,
ஈறுபோதல் விதிப்படி மை விகுதி கெட்டுவிடும். எனவே ஈறுபோதல். நன்கூட்டல் ஆடை. நன்கூட்டல் ஆடை என்பது நகரம் லகரமாக திரிதல், முன்னின்ற மெய்த்திரிதல். முன்னின்ற மெய்த்திரிதல் விதிப்படி நல்கூட்டல் ஆடை என பிரியும். பிறகு தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும். தனிக்குறில் முன் ஒற்று வறுமொழியில் உயிரெழுத்து வந்தால் தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும் என்ற விதிப்படி ஒற்றெழுத்து இரட்டிப்பாகும். நல்கூட்டல் ஆடை. ஒற்று இரட்டிப்பாகும். பிறகு இந்த மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் இணைவது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. இல்லும் இந்த ஆவும் இணைந்து லாவாக புணரும். எனவே நல்கூட்டல் ஆடை தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும் விதிப்படி இரட்டிப்பாகும். இந்த இல்லும் ஆவும் இணைந்து லா நல்லாடை. இந்த 4 விதிகளும் பொருந்துகின்ற ஒரு புணர்ந்த சொல் எது என்றால் நல்லாடை என்பதே. ஏனெனில் பைந்தளிர் என்பது பசுமை கூட்டல் தளிர். ஈறுபோதல் விதிப்படி மை விகுதி கெட்டுவிடும். அடியகரம் ஐயாதல். பா என்பது பையாக திரிவது, அடியகரம் ஐயாதல். எனவே தெரிவுகளை நாம் விளக்க கற்றுக்கொண்டால் சரியான தெரிவு எது என்பதை சரியாக பகுத்தறிய முடியும். நன்மை கூட்டல் ஆடை ஈறுபோதல் விதிப்படி மை விகுதி கெட்டுவிடும். பிறகு நகரம் லகரமாக திரிதல், முன்னின்ற மெய்த்திரிதல் விதிப்படி நல் கூட்டல் ஆடை. தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும் விதிப்படி நல் இன்னொரு முறை இரட்டிப்பாகி பிரியும். பிறகு உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே விதிப்படி புணர்ந்த சொல் நல்லாடை. அடுத்த வினா, இருபொருள் தருக. இருபொருள் தருக. இங்கு ஆழி. ஆழி என்ற சொல்லை கண்டவுடன் நம் நினைவுக்கு வர வேண்டியது பொய்கை ஆழ்வார் கூட இடர் ஆழி நீங்குகவே. இடர் ஆழி. இடர் ஆழி என்பது இடர் என்பது துன்பம், துன்பக்கடல் என்று பயன்படுத்தி இருப்பார். எனவே ஆழி என்ற சொல்லை கண்டவுடன் நமக்கு நினைவுக்கு வர வேண்டியது ஆழி என்பது கடல் என்ற பொருளையும் உணர்த்தும், மோதிரம் என்ற பொருளையும் உணர்த்தும். கணையாழி. கணையாழி என்பது மோதிரம், ஆழி என்பது சக்கரத்தையும் உணர்த்தும். இங்கு இரு பொருள் என்பதால் கடல் மற்றும் மோதிரம் என்பது மிகச் சரியான தெரிவு. இருபொருள் முதல் தெரிவு சரியல்ல. ஓடு என்பதற்கு தான் ஓடுதல் மேற்கூரை வரும். இந்த தெரிவுக்கு முதல் தெரிவுக்கு ஓடு. சந்திரன் மாதம் என்பது திங்கள். திங்கள் என்ற சொல்லுக்கு தான் சந்திரன் மாதம் என்ற இரு பொருட்கள். நதி எண் என்பது 6 என்ற சொல்லுக்கு நதி என்ற பொருளும் எண் என்ற 6, நம்ம ஆங்கிலத்தில் 6 என்கிறோம் அல்லவா. எனவே ஆழி என்ற சொல்லின் இரு பொருள் கடல் மற்றும் மோதிரம். அடுத்த வினா, உவே சாமிநாதர். உவே சாமிநாதர் பெற்ற பட்டங்களில் அல்லாததை தேர்வு. தமிழ் தாத்தா என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்பட்டவர். யார் காப்பார் என்று தமிழன்னை ஏங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தவர். உவேசாவின் ஆசிரியர் மகாவித்வன் மீனாட்சி சுந்தரனார். இவர் பெற்ற பட்டங்கள் மகா மகோபாத்தியாயா, தாஷ்ணாத்திய கலாநிதி, திராவிட வித்யா பூஷணம் என்பதெல்லாம் உவேசா பெற்ற பட்டங்கள். தெரிவு டி என்பது தவறானது. தசோணத்திய கருணநிதி என்பது தவறானது. மேலும் 1932ஆம் ஆண்டு சென்னை பல்கலைக்கழகம் இவருக்கு டாக்டர் பட்டம் வழங்கி சிறப்பித்தது. 1942ஆம் ஆண்டு உவேசா நூல் நிலையம் துவங்கப்பட்டது. பெற்ற பட்டங்களில் அல்லாதது தசோணத்திய கருணநிதி. அடுத்த வினா, சரியான தொடரை தேர்ந்தெடு. இங்கு ராமனுடன் லக்குவனும் காட்டிற்கு பணிவிடை என்று வந்ததால் இந்த தெரிவு தவறானது. காட்டிற்கு பணிவிடை செய்வதற்காக புறப்படவில்லை. பணிவிடை செய்ய ராமனுடன் லக்குவனும் காட்டிற்கு புறப்பட்டான் என்பதும் எழுவாயில் ஒரு பெயர் நிலையை கொண்டு பணிவிடை செய்ய என்பது பேச்சு வழக்கில் அமைந்துள்ளதால் இந்த தெரிவும் தவறானது. காட்டில் ராமனுக்கு பணிவிடை செய்ய லக்குவனும் புறப்பட்டான். இங்கு காட்டில் என்பதும் இணைப்பு தொடராக முதலில் வந்ததால் எழுவாய் இங்கு தவறானது. நமக்கு மிகவும் குழப்பம் தருகின்ற தெரிவாக ஏவும் டியும் தான் அமைந்துள்ளது. எனவே ராமனுடன் லக்குவனுக்கு காட்டிற்கு என்று வந்துள்ளதால் இது தவறு. ராமனுக்கு பணிவிடை செய்ய லக்குவனும் காட்டிற்கு புறப்பட்டான். இந்த வகையான வினாக்களை சற்று கூர்ந்து கவனித்துதான் நாம் விடையளிக்க வேண்டும். சரியான தொடர் என்பதில் இந்த 2 தெரிவுகளையும் நாம் நீக்கி விடுவோம். ஆப்ஷன் ஏவா டியா என்பதில் தான் மிக குழப்பம் இருக்கும். ராமனுடன் முதல் தெரிவில் காட்டிற்கு பணிவிடை என்பது சரியான தொடர் அமைப்பு அல்ல.
எனவே மிகச்சரியான விடை ராமனுக்கு பணிவிடை செய்ய லக்குவனும் புறப்பட்டான் என்பதுதான். அடுத்த வினா, சரியாக பொருந்திய பொருளை தேர்ந்தெடுக்க. இங்கு அமலன் குகன் என்பது தவறு. ஏனெனில் அமலன் அனகன் இவை இரண்டுமே யாரை உணர்த்துகின்றது? ராமனை உணர்த்துகின்றது. அன்னவன் என்பதுதான் குகன். அன்னவன் என்பதுதான் குகன். மேலும் இளவல் என்பது தம்பி. இளவல் என்பதன் பொருள் தம்பி. நளிர்கடல் என்பது குளிர்ந்த கடல். நளிர்கடல் என்பது குளிர்ந்த கடல். எனவே சரியாக பொருந்தியுள்ளது. இந்த 3 தெரிவுகளும் தவறாக உள்ளதால் மிகச் சரியான தெரிவு உன்னேல் என்பதுதான். உன்னேல் எண்ணாதே என்பதுதான் மிகச் சரியான தெரிவு. கேள்வியை நாம் முதலில் இவ்வகையான வினாக்களில் புரிந்து கொள்ள வேண்டும். சரியான பொருள் என்ற கேள்வி வினவப்பட்டுள்ளதால் 3 தெரிவுகள் தவறாக உள்ளது. ஒரே ஒரு தெரிவு மட்டும் சரியாக அமைந்துள்ளது. எனவே அந்த ஒரு தெரிவு உன்னேல் எண்ணாதே என்பதாகும். அமலன் ராமனை உணர்த்துகிறது. இளவல் என்றால் தம்பி. நளிர்கடல் என்றால் குளிர்ந்த கடல். எனவே சரியான தெரிவு உன்னேல் எண்ணாதே என்பது. அடுத்த வினா, தவறான ஒன்றை தேர்க. பிரித்தெழுதுகளில் எது ஒன்று தவறானது? தவறான ஒன்று என்றதை படித்தவுடன் நம் நினைவுக்கு வர வேண்டியது 3 தெரிவுகள் சரியாக அமைந்துள்ளது. ஏதோ ஒரு தெரிவு தவறாக உள்ளது. விழி கூட்டல் அரி சரியானது. ஏனெனில் விழி கூட்டல் அரி உடம்படுமை புணர்ச்சியில் நிலைமொழியில் ஈ ஈ ஐவரின் எவ்வும். லீ என்பது இல்லு கூட்டல் ஈ. ஈ ஈ ஐவரின் எவ்வும் என்ற விதிப்படி விழி யகர மெய் தோன்றும். விழி கூட்டல் யகர மெய் கூட்டல் அரி. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பைப்படி ஈயும் ஆவும் சேர்ந்து யாவாக புணரும். எனவே விழி யரி என்பதுதான் மிகச் சரியான விடை. எனவே இது சரியானது. எவ்வம் தீர. எவ்வம் தீர என்பது எவ்வம் என்பது இங்கு துன்பம். துன்பம் தீர மகரமெய் வந்துள்ளதால் இங்கு முன்னின்ற மெய்தெரிதல் விதிப்படி எவ்வம் தீர சரியானது. பகட்டின். பகடு கூட்டல் இன். பகடு கூட்டல் இன் உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் என்ற விதிப்படி பகட் கூட்டல் இன். தர உற்று இரட்டும் என்ற விதிப்படி பகட் கூட்டல் இன். பகடின். பகடு கூட்டல் இன் பகட்டின் என்பது சரியானது. இந்த இட்டும் ஈவும் புணர்ந்து டீயாம ஆறும். எனவே பகட்டின் என்பது இவ்வாறுதான் புணர வேண்டும். எனவே தவறான ஒன்று வாங்கும் தந்தை. இங்கு வாங்கும் கூட்டல் தந்தை. வாங்கும் கூட்டல் தந்தை. இங்கு மகரம் மெய் வந்ததால் முன்னின்ற மெய்த்திரிதல் விதிப்படி வாங்கும் தந்தை என புணரும். எனவே இங்கு வாங்கு தந்தை என்பது தவறானது. மற்ற 3 தெரிவுகள் சரியானது. அடுத்த வினா, பொருத்துக. கலைச்சொல்லை கொண்டு பொருத்த வேண்டும். கன்விக்ஷன் என்பது தண்டனையை உணர்த்துகிறது. ஆர்டிஸ்ட் என்பது கவின் கலைஞர். ரப்பர் ஸ்டாம்ப் இழுவை முத்திரை. டெல்லர் என்பது விரைவு காசாளர். தகவல் தொழில்நுட்பம் அலுவலக சார்ந்த கலை சொற்களிலிருந்து ரப்பர் ஸ்டாம்ப் இழுவை முத்திரை, ஸ்டாம்ப் பேட் மை பொதி, இவ்வாறு அலுவலகம் சார்ந்த கலை சொற்களை நாம் கற்றறிய வேண்டும். 2, 4, 1, 3 என்ற தெரிவே சரியானது. ஸ்டாப்லர் என்பதன் தமிழாக்கம் கம்பி தைப்பு கருவி. இவையெல்லாம் அலுவலகம் சார்ந்த கலை சொற்களாகும். அடுத்த வினா, புறநானூற்று பாடல்கள் சிலவற்றை எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஃப்ரம் புறநானூறு அண்ட் புறப்பொருள் வெண்பாமாலை எனும் தலைப்பில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர். இங்கு இந்த கேள்வியை கண்டவுடன் நம் 2 தெரிவுகள் நினைவுக்கு வரும். ஒன்று ஜியு போப் மற்றும் ஜார்ஜ் எல் ஹார்ட். இந்த புறநானூற்று பாடலை எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஃப்ரம் புறநானூறு அண்ட் புறப்பொருள் வெண்பாமாலை ஜியு போப். ஜார்ஜ் எல் ஹார்ட் என்பவர் எந்த நூலை எழுதியுள்ளார்? ஜார்ஜ் தி 400 சாங்ஸ் ஆஃப் புறநானூறு, தி 400 சாங்ஸ் ஆஃப் வார் அண்ட் விஸ்டம் அண்ட் ஆந்தாலஜி ஆஃப் போயம் ஃப்ரம் கிளாசிக்கல் தமிழ் என்ற நூலை எழுதியவர் தான் ஜார்ஜ் எல் ஹார்ட். எனவே புறநானூற்று பாடல்கள் சிலவற்றை எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் புறநானூறு என்ற
மொழியில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி.யு. போப் ஆகும். அடுத்த வினா, குளம் தொட்டு கோடு பதித்து வழி சீத்து குளம் தொட்டு உழுவயலாக்கி. குளம் தொட்டு கோடு பதித்து என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் சிறுபஞ்ச மூலம். சிறுபஞ்ச மூலத்தின் ஆசிரியர் காரியாசான். 5 வேர்களை உவமையாக இங்கு கையாண்டுள்ளப்பன். பெருமல்லி, சிறுமல்லி, சிறுவழுதுணை, நெருஞ்சி, கண்டங்கத்திரி. இந்த 5 வேர்களை உவமையாக கொண்டு 5 சிறந்த கருத்துக்களை கூறும் நூலாக அமைந்ததுதான் சிறுபஞ்ச மூலம். ஆசிரியர் காரியாசான். குளம் தொட்டு கோடு பதித்து இந்த வரிகள் இடம்பெற்ற நூல் சிறுபஞ்ச மூலம். அடுத்த வினா, எண்ணமும் எழுத்தும் உயர்ந்திருக்கும் ஏழை கண்ணீரும் பாடலிலே கலந்திருக்கும் என்று ஜெயகாந்தன் அவர்களால் பாராட்டப்பட்டவர், மக்கள் கவிஞர் என்று போற்றப்பட்ட பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். பட்டுக்கோட்டை செங்கப்படுத்தான் காடு என்ற இடத்தில் பிறந்த பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாரின் ஜெயகாந்தன் பாடப்பகுதியிலிருந்து இந்த வினா எழுப்பப்பட்டுள்ளது. எண்ணமும் எழுத்தும் உயர்ந்திருக்கும் ஏழை கண்ணீரும் பாடலிலே கலந்திருக்கும். உழைப்பாளிகளின் வியர்வையை, உழைப்பாளிகளின் உயர்வை தம் பாடல்களில் உயர்வாக பாடியவர் தான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். ஜெயகாந்தனால் இவ்வாறு பாராட்டப்பட்டவர். எண்ணமும் எழுத்தும் உயர்ந்திருக்கும் ஏழை கண்ணீரும் பாடலிலே கலந்திருக்கும் என்று ஜெயகாந்தன் அவர்களால் போற்றப்பட்டவர் மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். அடுத்த வினா, வேலுநாச்சியார் பற்றிய கூற்றுகளுள் எது தவறானது? வேலுநாச்சியார் காலம் 1730 முதல் 1796. சிவகங்கையை மீட்ட ஆண்டு 1730. 1746 திருமணம். அதேபோல் சிவகங்கையை மீட்ட ஆண்டு 1772 தன் கணவர் முத்துவடுகநாதர் இறந்தார். 1772 கணவர் இறப்பு. 1746 திருமணம், 16 வயதில். 1730 1746. 72 கணவர் இறப்பு. 8 வருடங்கள் போராடி சிவகங்கை மீட்ட ஆண்டு 1780. ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர். எனவே அனைத்து கூற்றுகளும் சரியாக அமைந்ததால் 1746 திருமணம், 1796 இறப்பு, வேலுநாச்சியார் இறப்பு. இவ்வாறு நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டுகளை நினைவில் வைத்துக் கொள்வது எளிமையாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 1730 பிறப்பு, 16 வயதில் திருமணம், 1746. 72 கணவர் இறப்பு, 96 46 திருமணம், 96 இறப்பு. இவ்வாறு ஆண்டுகளை நினைவில் கொள்ளுங்கள். தவறானது இங்கு எதுவும் இல்லை, ஏனெனில் அனைத்து கூற்றுகளும் சரியாக அமைந்துள்ளது. அடுத்த வினா, பொறுத்துக. அஞ்சினர் என்பதன் பொருள் பயந்தனர். கருணை என்பதன் பொருள் இரக்கம். ஆகாது என்பதன் பொருள் முடியாது. பார் என்பதன் பொருள் உலகம். உலகம் என்ற பொருளை உணர்த்துகின்ற சமீபத்தில் நடந்து முடிந்த குரூப் 4 தேர்வு தாரணி இருபொருள் தருக. தாரணி என்பது ஒரு தெரிவில் பூமி உலகம் என்ற ஒரு தெரிவும், உலகம் கடல் என்ற ஒரு தெரிவும் வழங்கியிருப்பர். இங்கு இருபொருள் என்றால் நம் நினைவுக்கு வர வேண்டியது ஒரு சொல்லுக்கு 2 வெவ்வேறு பொருள்கள் வர வேண்டும், அவையே இருபொருள். தாரணி என்ற ஒரு சொல்லுக்கு உலகம் என்ற ஒரு பொருளும் கடல் என்ற ஒரு பொருளும் உள்ளது, அதுவே இருபொருள். ஆழி என்ற சொல்லுக்கு மோதிரம் என்ற பொருளும் கடல் என்ற பொருளும் சக்கரம் என்ற பொருளும் உள்ளது. எனவே தாரணி பூமி உலகம் வராது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். பூமி உலகம் என்பதும் ஒரே பொருள். எனவே தாரணி என்ற இருபொருள் தருக என்ற வினாவிற்கு உலகம் கடல். பார் என்பது உலகம், மேதினி. உலகம் என்ற சொல்லுக்கு மேதினி, ஞாலம், தாரணி, பார் என்ற சொற்கள் அமையும். 3 1 4 2. அடுத்த வினா, திருக்குறளையும் திருவாசகத்தையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த ஜி.யு. போப் பிறந்த நாடு எது? ஜி.யு. போப் ஏப்ரல் 24ஆம் ஆண்டு பிறந்தவர். ஏப்ரல் 24 அரசியலமைப்பில் பஞ்சாயத்து ராஜ் தினமாக கொண்டாடப்படுகிறது. பிறந்த நாடு கனடா ஆகும். பிரின்ஸ் எட்வர்ட் தீவில் பிறந்தவர் கனடா நாட்டில் பிறந்தவர். திருக்குறளை மொழிபெயர்த்த ஆண்டு 1886. திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த ஆண்டு 1900. எனவே திருக்குறளையும் திருவாசகத்தையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த ஜி.யு. போப் பிறந்த நாடு கனடா என்பதாகும்.
அடுத்த வினா, மகிழ்ந்தனன் இந்த சொல்லின் வேர்ச்சொல். வேர்ச்சொல் என்பது கட்டளை பொருளை உணர்த்துவதாக அமையும். பகுதி மேற்கொண்டு பகுதி சொல் கட்டளை பொருளை உணர்த்துவதாக அமையும். மேற்கொண்டு பகுக்க முடியாததாக அமைவதே வேர்ச்சொல்லாகும். மகிழ்ந்தனன், மகிழ் கூட்டல் இத்து கூட்டல் அன் கூட்டல் அன் என்பதே இங்கு பகுபத உறுப்பிலக்கணம். இங்கு மகிழ் என்பதுதான் பகுபத உறுப்பிலக்கணத்தின்படி பகுதியே வேர்ச்சொல்லாக அமையும். எனவே மகிழ்ந்தனன் இவற்றின் வேர்ச்சொல் மகிழ் என்பதாகும். அடுத்த வினா, எறும்பும் தன் கையில் என் சான். ஔவையாருடைய தனிப்பாடல் திரட்டில் இருந்து இந்த பாடல் வரி மேற்கோள் இடம்பெற்றுள்ளது. எறும்பும் தன் கையில் என் சான். எறும்பும் தன் கையில் என்சான் என பாடியவர் ஔவையார். ஔவையாருடைய தனிப்பாடல் திரட்டு. ஔவையார் எழுதிய நூல்கள் நல்வழி, மூதுரை, கொன்றை வேந்தன். இவற்றில் ஔவையார் எழுதிய தனிப்பாடல் திரட்டில் இருந்து இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ளது. எறும்பும் தன் கையில் என்சான். பிறக்கும் இடம். இங்கு உயிரெழுத்துகள், இங்கு எழுத்து பிறப்பு, முயற்சி பிறப்பு என்று மொழிகள் பிறக்கும் இடங்களை இரண்டு வகையாக வகைப்படுத்துவர். இதில் இடப்பிறப்பு, இடப்பிறப்பு என்பதே இங்கு நமக்கு வழங்கப்பட்டுள்ளது. இடப்பிறப்பு என்பது உயிரெழுத்துகள் கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கும். மேலும் கழுத்தை இடமாக கொண்டு பிறப்பது இரண்டு வகை, இரண்டு எழுத்துகள். ஒன்று உயிரெழுத்து, மற்றொன்று இடையின மெய்யெழுத்து. இடையின மெய்யெழுத்து. உயிரெழுத்துகளும் இடையின மெய்யெழுத்துகளும் கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன. வல்லின மெய்யெழுத்துகள் மார்பை இடமாக கொண்டு பிறக்கின்றன. மெல்லின மெய்யெழுத்துகள் மூக்கை இடமாக கொண்டு பிறக்கின்றன. ஆயுத எழுத்துகள் தலையை இடமாக கொண்டு பிறக்கின்றன. கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கும் எழுத்துகள் உயிரெழுத்துகளும் இடையின மெய்யெழுத்துகளும். 3, 1, 4, 2 என்ற தெரிவே மிகச்சரியானது. அடுத்த வினா, கவிஞன் யானோர் கால கணிதம். கவிஞர் கண்ணதாசனுடைய பாடல் வரிகள் இங்கு வழங்கப்பட்டுள்ளது. புகழ்ந்தால் என்னுடல் புல்லரிக்காது, இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது. யான் உரைப்பதுதான் சட்டம் என்று பாடல் வரிகள், கவிதை வரிகள் யாருடையது? கவியரசு கண்ணதாசனுடையது. சிறுகூடல்பட்டி, சிவகங்கை மாவட்டம் சிறுகூடல்பட்டியில் பிறந்தவர். சாத்தப்பன் விசாலாட்சி இணையருக்கு மகனாக பிறந்தவர். ஜூன் 24, 1927 ஆண்டு பிறந்தவர். எனவே புகழ்ந்தால் என்னுடல் புல்லரிக்காது இந்த பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் காலக்கணிதம். புகழ்ந்தால் என்னுடல் புல்லரிக்காது, இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது எனும் கவிதை வரிகள் காலக்கணிதம், கவியரசு கண்ணதாசனுடைய காலக்கணிதம் நூலிலிருந்து எழுப்பப்பட்டுள்ளது. அடுத்த வினா, தொல்காப்பியன் என்ற புனைப்பெயர் கொண்டவர். தொல்காப்பியன் என்ற புனைப்பெயர் கொண்டவர் சி. லக்குவனார். போட்டித் தேர்வு மாணவர்களே அனைவரும் தமிழ் சான்றோர்களுடைய புனைப்பெயர்கள், சிறப்பு பெயர்களை நாம் கூர்ந்து கவனித்து படித்தறிதல் வேண்டும். இங்கு தொல்காப்பியன் என்ற புனைப்பெயர் கொண்டவர் சி. லக்குவனார். சி. லக்குவனார் பற்றி மேற்கொண்டு செய்தி. என் வாழ்க்கை போர் என்ற சுயசரிதை, என் வாழ்க்கை போர் என்ற சுயசரிதையை எழுதியவர். என் சரிதம் என்றால் உவேசா, என் கதை என்றால் நாமக்கல் கவிஞர். இவையெல்லாம் சுயசரிதை நூல்கள். என் கதை என்ற சுயசரிதை நூல் நாமக்கல் கவிஞருடையது. என் சரிதம் என்பது உவேசாவுடைய சுயசரிதை நூல். என் வாழ்க்கை போர் என்பது சி. லக்குவனாருடைய சுயசரிதை நூல். சி. லக்குவனாருடைய புனைப்பெயர் தொல்காப்பியன். தொல்காப்பியன் என்ற புனைப்பெயர் கொண்டவர் சி. லக்குவனார். மொழி ஞாயிறு என்று அழைக்கப்பட்டவர் தேவநேய பாவாணர். செந்தமிழ் செம்மல், செந்தமிழ் பாவாணர் என்று தமிழ் சான்றர்களுடைய புனைப்பெயர்களை நிச்சயம் நாம் படித்தறிய வேண்டும். தொல்காப்பியன் என்ற புனைப்பெயர் சி. லக்குவனார். அடுத்த வினா, தற்போது முந்தைய வினாவில் கண்டவாறு காலக்கணிதம் எனும் கவிதை கண்ணதாசன் கவிதை தொகுப்புகள் எனும் நூலில் இடம்பெற்றுள்ளது. காலக்கணிதம் என்ற கவிதை எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? கண்ணதாசன் கவிதை தொகுப்புகள். 1949 ஆண்டு கலங்காதிரு மனமே என்ற பாடலை எழுதி திரைப்பட பாடலாசிரியர். கண்ணதாசனுடைய வாழ்க்கை வரலாற்றை படித்தால் ககரத்தை முதலாக கொண்டே அவர் பெரும்பாலான படைப்புகளை படைத்திருப்பார். முதல் படைப்பு கலங்காதிரு மனமே 1949 ஆண்டு திரைப்பட பாடல். அதே போல்
கடைசியாக கண்ணே கலைமானே என்ற பாடல் வரியை இயற்றியிருப்பார். எனவே அவருடைய வாழ்க்கை வரலாற்றை கூர்ந்து கவனித்தால் ககர எழுத்தை முதன்மையாக கொண்ட பாடல்களை இயற்றியிருப்பார். எனவே 2 கூற்றுகளும் சரியானது. 1949ஆம் ஆண்டு 2 கூற்றுகளும் சரி. அடுத்த வினா பொறுத்துக. இங்கு உலக மாநாடு, தமிழ் மாநாடு இவற்றை நாம் எளிமையாக நினைவில் கொள்ள கோவிலுக்கு செல்லும் பாட்டியை யாரேனும் மறித்தால் கோவில் நிர்வாகத்தால் முட்டையடித்து தண்டிக்கப்படும். இதை நாம் எளிமையாக நினைவில் கொள்ளலாம். முதல் 2, 3, 4, 5, 6, 7, 8 தற்போது 9, 10 மாநாடுகள் நடந்தது. 9, 10 9வது மாநாடு 2010, 10வது மாநாடு 2019, 11வது மாநாடு 2029, 12 2025ஆம் ஆண்டு. இங்கு கோலாலம்பூர் முதல் மாநாடு நடந்தது. கோலாலம்பூர் 5ஆம் மாநாடு என்பது 5ஆம் மாநாடு மதுரையில் நடைபெற்றது. 2 தெரிவு 2. 6வது மாநாடு கோலாலம்பூர், 5ஆம் மாநாடு மதுரை. 7ஆம் மாநாடு மொரீசியஸ், 8ஆம் மாநாடு தஞ்சாவூர். 8ஆம் மாநாடு தஞ்சாவூர். எனவே இவை சமீபத்திய ஆண்டுகள், இவற்றையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இங்கு 2, 1, 4, 3 என்பதே சரியான தெரிவு. 5ஆம் மாநாடு மதுரை, 6வது மாநாடு கோலாலம்பூர், 7வது மொரீசியஸ், 8வது தஞ்சாவூர். அடுத்த வினா அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். அகர வரிசை என்று நம் கண்கள் கண்டவுடன் மெய்யெழுத்துகள் உயிரெழுத்துகள் கலந்து வந்துள்ளதா என்பதை காண வேண்டும். தெரிவுகளில் மெய்யெழுத்துகள் உயிரெழுத்துகள் கலந்து வரவில்லை. அனைத்து தெரிவுகளுமே உயிரெழுத்தை முதன்மையாக கொண்டு துவங்கியுள்ளது. எனவே உயிரெழுத்துகளில் நமக்கு எளிமையாக அ, இ, உ என்ற வரிசையில் அமைய வேண்டும். அவ்வாறு உற்று நோக்கையில் ஆ முதலில் வர வேண்டும். எனவே இந்த தெரிவு தவறானது. இ, உ எனவே வர வேண்டும். எனவே இந்த தெரிவும் தவறானது. இங்கு ஆ முதலில் வர வேண்டும். எனவே சரியான தெரிவு இதுதான். அ, ஆ, இ, உ, எ, ஐ, ஓ, ஔ என்ற வரிசை முறையில் அமைந்துள்ளதா என்பதை கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து வரிகளையும் முழுமையாக வாசித்து தான் நம்ம அந்த வினாவை சரி தவறு என்ற முடிவுக்கு வர வேண்டும். ஏனெனில் சமீபத்தில் நடந்த வினாக்களில் விருது, விருந்து, விருது, விருந்து இவற்றில் எதில் முதலில் வர வேண்டும்? விருது, விருந்து. இவ்வாறு விரு என்ற 2 சொற்களும் முதன்மையாக வந்துவிடும். அடுத்து தகரமா நகரமா என்ற முடிவுக்கு வந்த பின் தான் ஆப்ஷன் சியா டியா என்பதை நாம் தெளிவுபடுத்த வேண்டும். இவ்வாறு மெய்யெழுத்துகள் வரும் பொழுது நாம் கேள்வித்தாளிலேயே அகர வரிசைக்கு கசடதபர, ஞன நமன, எரள வளல, எரள வளல என்று நாம் தெளிவாக இவற்றை எழுதி வைத்து கொண்டுதான் நம்ம அவற்றை வரிசைப்படுத்த வேண்டும். இங்கு இத்துக்கு அப்புறம் தான் இந்து வர வேண்டும். இத் என்பதற்கு பிறகுதான் இந்து. அந்த வரிசை கிரமத்தில் விருது முதலில் வர வேண்டும், விருந்து 2வதாக வர வேண்டும். எனவே மெய் எழுத்துகளில் கசரதபர, ஞஞனமன, எரளவளல என்பதை எழுதி வைத்து கொண்டுதான் நாம் அந்த கேள்வியை அணுக வேண்டும். இங்கு உயிரெழுத்துகள் வரிசையில் வந்துள்ளதால் மிகவும் எளிமையாகவே அகர வரிசைப்படுத்தலாம். அ, இ, உ, ஏ, ஐ, ஓ. எனவே ஆப்ஷன் டி சரியானது. அடுத்த வினா திருச்சியில் ஜமால் முகமது கல்லூரி, கேரளாவில் ஃபரூக் கல்லூரி ஆகியவற்றை தொடங்க காரணமாக இருந்தவர் சமுதாய வழிகாட்டி என்று போற்றப்பட்ட காயிதே மில்லத் அவர்கள். காயிதே மில்லத் பற்றி சமீபத்தில் நடந்து முடிந்த குரூப் 4 தேர்விலும் வினவி இருந்தனர். தந்தை பெரியாரால் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? அறிஞர் அண்ணா அவர். இவர் இப்படிப்பட்ட உத்தமமான மனிதர் என்று தந்தை பெரியாராலும், இவரை போன்று காண்பது அரிது என்று தந்தை பெரியாரால் பாராட்டப்பட்டவர். தமிழக வானில் கவ்வியிருந்த அரசியல் இருளை அகற்ற வந்த ஒளி என்று அறிஞர் அண்ணாவால் புகழப்பட்டவர். சமுதாய வழிகாட்டி என்று புகழப்பட்ட காயிதே மில்லத் அவர்கள். திருச்சியில் ஜமால் முகமது கல்லூரி, கேரளாவில் ஃபரூக் கல்லூரி ஆகியவற்றை தொடங்க காரணமாக இருந்தவர் காயிதே மில்லத். அடுத்த வினா சொல்லாததில்லை பொதுமறையான திருக்குறளில் இல்லாததில்லை இணையில்லை சொல்லாததில்லை பொல்லாததில்லை வெல்லாததில்லை என்று ஏபு சொற்களை கொண்டு துவங்கும் சொற்களில் படி திருக்குறளை போற்றியவர் பாவேந்தர் பாரதிதாசன். சொல்லாததில்லை பொதுமறையான திருக்குறளில் இல்லாததில்லை, சொல்லாததில்லை பொல்லாததில்லை வெல்லாததில்லை இல்லாததில்லை என்ற
ஈவுச் சொற்களை கொண்டு துவங்கினாள். இவ்வாறு திருக்குறளை போற்றியவர் பாவேந்தர் பாரதிதாசன். அடுத்த வினா, யார் எழுதிய தமிழ் கையேடு தம்மை மிகவும் கவர்ந்ததாக காந்தியடிகள் கூறியுள்ளார்? யார் எழுதிய தமிழ் கையேடு? ஜி போப் எழுதிய தமிழ் கையேடு மிகவும் கவர்ந்ததாக காந்தியடிகள் கூறியுள்ளார். உவேசாவை பற்றி இந்த பெரியவரின் அடிநிழலிலிருந்துதான் தமிழ் கற்க வேண்டும் என்று காந்தியடிகளால் புகழப்பட்டவர் உவேசா. காந்திய கவிஞர், நாமக்கல் கவிஞர். எனவே யார் எழுதிய தமிழ் கையேடு தம்மை மிகவும் கவர்ந்ததாக காந்தியடிகள் குறிப்பிட்டுள்ளார்? ஜி போப் எழுதிய தமிழ் கையேடு. அடுத்த வினா, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். இந்த வினாவில் திருக்குறள் வரிசை முறை மாறியுள்ள சீர்களை ஒழுங்குபடுத்துக என்ற வடிவத்திற்கு பதிலாக சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல், பெரும்பாலும் முறை மாறியுள்ள சீர்களை வரிசை செய்க என்பது திருக்குறள் பகுதியிலிருந்து தான் இவ்வகையான வினாக்கள் எழுப்பப்படும். நட்பு என்ற அதிகாரத்தில் நட்பிற்கு வீற்றிருக்கை யாதனின் கொட்பின்றி ஒள்ளும் வாய் ஊன்றும் நிலை. ஒள்ளும் வாய் ஊன்றும் நிலை என்பதை இறுதி சீரை நமக்கு வழங்கியுள்ளனர். நட்பிற்கு வீற்றிருக்கை யாதனின் கொட்பின்றி ஒள்ளும் வாய் ஊன்றும் நிலை என்ற திருக்குறளிலிருந்து இவ்வினா எழுப்பப்பட்டுள்ளது. எனவே ஒள்ளும் வாய் ஊன்றும் நிலை என்பதே மிகச் சரியானது. முறை மாறியுள்ள சீர்களில் திருக்குறள் தெளிவாக தெரிந்தால் மட்டுமே இவ்வகையான வினாக்களுக்கு சிறப்பாக பதில் கூறும். அடுத்த வினா, பண்புடையார் பட்டுண்டு உலகம் அது இன்றேல் பண்புடைய சான்றோரின் வழியில் நடக்க தவறினால் விளையும் வினை. இங்கு முதல் அடியை நமக்கு வழங்கியுள்ளனர். பண்புடையார் பட்டுண்டு உலகம் அது இன்றேல் மண்புக்கு மாய்வது மண் என்ற திருக்குறளிலிருந்து இவ்வினா எழுப்பப்பட்டுள்ளது. பண்புடைய சான்றோரின் வழியில் நடக்க தவறினால் உலகம் மண்ணுக்குள் புதைந்து அழியும். மண்புக்கு மாய்வது மண். பண்புடையார் பட்டுண்டு உலகம் அது இன்றேல் மண்புக்கு மாய்வது மண் என்ற இறுதி அடியிலிருந்து உலகம் மண்ணுக்குள் புதைந்து அழியும். எனவே மாணவ செல்வங்களே, திருக்குறளை நாம் தெளிவாக திருக்குறளின் பொருளை உணர்ந்து கற்கும் பொழுது இவ்வகையான வினாக்களுக்கு தெளிவாக பதில் கூற இயலும். அடுத்த வினா, பெற்றெடுத்த தமிழ்த்தாயை பின்னால் தள்ளி பிறமொழிக்கு சிறப்பளித்த பிழையை நீக்கி என்பது யாருடைய பாடல் வரி என்றால் நாமக்கல் கவிஞருடையது. பாரதியாரை பற்றி புகழ்ந்து கூறுவது தெய்வக்கவி நீ ஓர் ஆசான் திண்ணம். தெய்வக்கவி என்று யாரை புகழ்ந்துள்ளார்? பாரதியாரை. அந்த பாடல் வரியில் முதல் வரியாக பெற்றெடுத்த தமிழ்த்தாயை பின்னால் தள்ளி பிறமொழிக்கு சிறப்பளித்த பிழையை நீக்கி என்று நயமாக பாடியவர் நாமக்கல் கவிஞர். தெய்வக்கவி நீ ஓர் ஆசான் திண்ணம் என்று பாரதியை புகழ்வதாக, பாரதியாரை புகழ்வதாக இந்த பாடல் வரியும் அமைந்திருக்கும். அடுத்த வினா, பொறுத்துக. சமீபத்தில் நடந்து முடிந்த குரூப் 4 தேர்வு இந்த வடிவத்திலேயே நம்ம திராவிட மொழிகளை வைத்து வினாக்கள் எழுப்பப்பட்டது. இதில் தென்னிந்திய மொழிகள் என பெயரிட்டவர் யார்? தென்னிந்திய மொழிகள் என பெயரிட்டவர் பிரான்சிஸ் FW எல்லிஸ். பிரான்சிஸ் எல்லிஸ் என்பவர் தென்னிந்திய மொழிகள் என பெயரிட்டவர். திராவிடம் என்பதை முதலில் குறிப்பிட்டவர் குமரிலபட்டர். பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தவர் கால்டுவெல். எனவே முதலில் குறிப்பிட்டவர் குமரிலபட்டர். 4-1. தமிழ், தமிழா, தமிழா, ட்ரமிழா, ட்ரமிழா, திராவிடா, திராவிடா என்ற வரிசை முறையில் தமிழ் திராவிடா என விளக்கியவர் ஹீராஸ் பாதிரியார். 4-1-2. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் 1856ஆம் ஆண்டில் கால்டுவெல். எனவே 4-1-2-3 என்ற தெரிவே மிகச் சரியானது. 4-1-2-3. தென்னிந்திய மொழிகள் என பெயரிட்டவர் FW எல்லிஸ், பிரான்சிஸ் எல்லிஸ். திராவிடம் என்பதை முதலில் குறிப்பிட்டவர் குமரிலபட்டர் என்று எளிதில் நினைவில் வைத்துக் கொள்ளலாம். தமிழ் திராவிடா என விளக்கியவர் ஹீராஸ் பாதிரியார். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் நூலை எழுதியவர் கால்டுவெல். அடுத்த வினா, இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது, அவர் நல்ல உத்தமமான மனிதர். காயிதே மில்லத் பற்றி பாராட்டியவர் தந்தை பெரியார். அறிஞர் அண்ணா இவரை தமிழக அரசியல் வானில் கவ்வி இருந்த இருளை நீக்க வந்த கதிரொளி என்று பாராட்டியிருப்பார். எனவே யார் இவ்வாறு புகழப்பட்டவர்? பெரியாரால் பாராட்டப்பட்டவர் காயிதே மில்லத். இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது, அவர் நல்ல உத்தமமான மனிதர் என்று பெரியார் யாரை பாராட்டினார்? சமுதாய வழிகாட்டி என்று புகழப்பட்ட காயிதே மில்லத் அவர்களை பெரியார் பாராட்டினார். அடுத்த வினா, திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோனந்து அறநல்ல செய்யாமை நன்று. இந்த குறளை 157வது குறளாக நமக்கு பொறையுடைமை அதிகாரத்தில் இடம்பெற்ற குறள். திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோனொந்து, திறனல்ல
அறவழியில் அல்லாத தீமைகளை பிறர் நமக்கு செய்தாலும் நோய் நோய் என்பது இங்கு வறுமையை உணர்த்துகிறது, துன்பத்தை உணர்த்துகிறது. நோய் என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் வறுமை, துன்பம் என்பதாகும். திறனல்ல தற்பிறர் செய்யணும், நமக்கு தீமைகளை பிறர் செய்தாலும் நோய் அதனால் துன்பப்பட்டு பதிலுக்கு நாமும் அவர்களுக்கு அறநல்ல செய்யாமை நன்று. அறனல்லாத தீமையை பதிலுக்கு நாமும் செய்யக்கூடாது, பொறுமை காக்க வேண்டும் என்ற பொருளை உணர்த்துகின்ற இந்த குறள் இடம்பெற்ற அதிகாரம் பொறையுடைமை. திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோய் அறநல்ல செய்யாமை நன்று. இடம்பெற்ற அதிகாரம் பொறையுடைமை. அடுத்த வினா பெயர் சொல். பெயர் சொல்லில் பொருட்பெயர், இடப்பெயர், குணப்பெயர், பண்பு பெயர். குணப்பெயரும் பண்பு பெயரும், குணம் பண்பு என்பது இரண்டும் ஒன்றை உணர்த்தும். பொருள், இடம், காலம், சினை, குணம், பண்பு. இங்கு பொருட்பெயரில் அறுவகை பொருட்பெயரில் பொருட்பெயர் என்பது இங்கு பறவை என்ற ஒரு பொருளை உணர்த்துகிறது. இடப்பெயர் என்பது தெருவை உணர்த்துகிறது. சினைப்பெயர் என்பது கிளை. தொழிற்பெயர் என்பது படித்தல். அறுவகை பெயர் சொற்களில் 4 வகை நமக்கு வழங்கியுள்ளனர். பண்பு பெயரும் காலப்பெயரும் வழங்கவில்லை. அந்த பண்பு பெயர் காலப்பெயர் இரண்டையும் இணைத்து அறுவகை பெயர் சொற்கள் உள்ளது. பண்பு பெயர், காலப்பெயர். பண்பு பெயரும் குணப்பெயரும் ஒன்று. இந்த பண்பு பெயர் என்னென்ன வடிவங்களில் வரும் என்றால் நிறம், அளவு, வடிவம், சுவை. நிறம், அளவு, வடிவம், சுவை என்ற வடிவங்களில் வருவதுதான் பண்பு பெயர் அல்லது குணப்பெயர். இங்கு அறுவகை பெயர் சொற்கள். பறவை என்பது பொருட்பெயர், தெரு என்பது இடப்பெயர், கிளை என்பது சினைப்பெயர், படித்தல் என்பது தொழிற்பெயர். அடுத்த வினா ஒருவனுக்கு அழியாத செல்வம் கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. கேடில், கேடு என்பது கேடு இல்லாத அழிவில்லாத செல்வம். சமீபத்தில் நடைபெற்ற குரூப் 4 தேர்வில் நமது கேள்வி இடம்பெற்றது. ஒருவனுக்கு அழியாத செல்வமாக வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார்? கல்வி. கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. எனவே கல்வியைத்தான் வள்ளுவர் சிறப்பாக உணர்த்துகிறார். அழிவில்லாத செல்வம் கல்வியாகும். கண்ணின்று கண்ணற சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்கா சொல். 184வது குறளாக புறங்கூறாமை அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளது. இந்த குறளின் பொருள் என்ன? கண்ணின்று கண்ணற சொல்லினும், ஒருவரை நேருக்கு நேராக அவதூறாக பேசினாலும் பேசுக, பின்னற்க சொல்லற்க முன்னின்று பின்னோக்கா சொல். நேர்முகமாக இல்லாமல் அவர் போன பிறகு பின்னோக்கி புறம் கூறக்கூடாது என்ற பொருளை உணர்த்துகின்ற குறள். இடம்பெற்ற அதிகாரம் புறங்கூறாமை, புறம் பேசுதல் கூடாது என்ற பொருளில் கண்ணின்று கண்ணற சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்கா சொல். இந்த குறட்பாவானது அமைந்துள்ள அதிகாரம் புறங்கூறாமை. அடுத்த வினா இங்கு ஆங்கில கலைச்சொற்கள். செயிலர் என்பது மாலுமி, மெரைன் கிரியேச்சர் கடல்வாழ் உயிரினம், ஆங்கர் என்பது நங்கூரம், ஷிப்யார்ட் என்பது கப்பல் தளம். 2, 3, 1, 4 என்பதுதான் மிகச்சரியான தெரிவு. அடுத்த வினா உள்ளற்க உள்ளம் சிறுகுவ கொள்ளற்க அல்லற்கண் ஆற்றுப்பார். விடுபட்ட சொல் நட்பு. இங்கு நட்பாராய்தல் என்ற அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ள குறள். உள்ளற்க உள்ளம் சிறுகுவ கொள்ளற்க அல்லற்கண் ஆற்றுப்பார் நட்பு. உள்ளற்க என்றால் உள்ளற்க உள்ளம், உள்ளம் ஊக்கம் குறையுமாறு இருக்கின்ற செயல்களை, நினைவுகளை நாம் தவிர்க்க வேண்டும். ஊக்கம் குறையுமாறு இருக்கின்ற ஒரு செயல்களை நாம் தவிர்க்க வேண்டும். அதுபோல அல்லற்கண் ஆற்றுப்பார் நட்பு, கொள்ளற்க அல்லற்கண். எவ்வாறு? இந்த அடியின் பொருள் என்ன என்றால், நாம் துன்பப்படும் பொழுது நமக்கு உதவாதவர்களின் நட்பையும் அவ்வாறு நாம் நினைத்து பார்த்தல் கூடாது, நட்பாகவே நினைக்க கூடாது என்ற நட்பாராய்தல் என்ற அதிகாரத்தில் வள்ளுவர் உணர்த்துகிறார். உள்ளற்க உள்ளம் சிறுகுவ, உள்ளம் சிறுகும்படியான, உள்ளம் ஊக்கம் குறையும்படியான செயல்களை நாம் எவ்வாறு கைவிட வேண்டுமோ அதுபோல துன்பப்படுகின்ற போது, நமக்கு இடர் வருகின்ற போது உதவாதவர்களின் நட்பையும் நாம் கைவிட வேண்டும் என்று நட்பாராய்தல் அதிகாரத்தில் வள்ளுவர் உணர்த்துகிறார். இங்கு விடுபட்ட சொல் நட்பு என்பதாகும். அல்லற்கண் ஆற்றறுப்பார் நட்பு. அடுத்த வினா வினை வழியும் தன் வழியும் மாற்றான் வழியும் துணை வழியும் தூக்கிச் செயல். வழியறிதல் என்ற அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ள குறள். வினை வழியும், வினை என்றால் செயல். ஒரு செயலை செய்யும் முன்பாக அந்த செயலின் வலிமையையும்
தன் வலிமையையும் தனது வலிமையையும் மாற்றான் வழியும் பகைவரது வலிமையையும் துணை வழியும் நமக்கு துணை புரிகின்றவர்கள் உதவுகின்றவர்களின் வலிமையும் தூக்கி செயல் ஆராய்ந்து அந்த செயலை செய்ய வேண்டும். ஒரு செயலை செய்வதற்கு முன்பாக அந்த செயலின் வலிமை, தனது வலிமை, மாற்றான் பகைவரது வலிமை, துணை வலிமை உதவி செய்கின்ற துணை வலிமை, இவற்றை ஆராய்ந்த செயலை செய்ய வேண்டும் என்ற மாற்றான் என்ற அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் இங்கு பகைவர். மாணவர்களே, அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் கேட்டுள்ளனரா அல்லது எதிர்பொருள் எதிர்ச்சொல் கேட்டுள்ளனரா என்பதை கூர்ந்து கவனித்து இவ்வகையான வினாக்களுக்கு விடையளிக்க வேண்டும். மாற்றான் என்ற சொல்லின் பொருள் பகைவர். அடுத்த வினா, ஓரெழுத்து ஒரு மொழியை கொண்டு பொருத்த கூறியுள்ளனர். ஓரெழுத்து ஒரு மொழிகள் நன்னூலாரின்படி 42. அவற்றில் 2 சொற்களை குரில் எழுத்துகளாக அமைந்திருக்கும். அவை து மற்றும் நோ. இந்த 2 எழுத்துக்களை தவிர 40 எழுத்துகளும் நெடில் எழுத்துகளாக அமைந்திருக்கும். இங்கு கு என்பது பூமியை உணர்த்துகிறது, கை என்பது ஒழுக்கம், தே என்பது கடவுள், பை என்பது இளமை. 3, 4, 2, 1 என்பதே மிகச்சரியான தெரிவு. கு பூமி, கை ஒழுக்கம், தே கடவுள், பை இளமை. அடுத்த வினா, எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுக. ஊக்கம் என்பதன் எதிர்ச்சொல். ஊக்கம் என்பதன் பொருள் உற்சாகம். ஊக்கம் என்பதன் எதிர்ச்சொல் சோர்வு. எனவே முதல் தெரிவில் உற்சாகம் என்பதை கண்டவுடன் நாம் அதற்கு தெரிவு செய்யக்கூடாது. ஏனெனில் ஊக்கம் என்பதன் பொருள் வினவவில்லை. ஊக்கம் என்பதன் எதிர்ச்சொல் சோர்வு. அடுத்த வினா, ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர். இவ்வகையான வினாக்களில் பிழையற்ற தொடரா பிழையுற்ற தொடரா என்பதை கூர்ந்து கவனிக்க வேண்டும். பிழையற்ற தொடர். தமிழர்களின் வாழ்வில் இசை சிறந்த இடத்தை பெற்றிருந்தன. இங்கு இசை என்பது ஒருமை. ஒருமை எனில் பயனிலையும் ஒருமைதான் வர வேண்டும். இங்கு பன்மை வந்துள்ளது. பெற்றிருந்தன என்பது தவறு. தமிழர்களின் வாழ்வில் இசை சிறந்த இடத்தை பெற்றிருந்தனர். இசை என்பது பெற்றிருந்தனர் என வருவது தவறு. தமிழர்களின் வாழ்வில் இசை சிறந்த இடத்தை பெற்றிருந்தது. இசை என்பது ஒருமை, பயனிலையும் பெற்றிருந்தது எனவே முடிய வேண்டும். இசை சிறந்த இடத்தை பெற்றிருப்பவை பன்மை அல்ல. எனவே இது ஒருமை எனில் எழுவாய் ஒருமையாக அமைந்தால் பயனிலையும் ஒருமையை கொண்டே முடிய வேண்டும். இசை என்பது ஒருமை, பெற்றிருந்தது என்பது ஒருமை. எனவே இந்த தெரிவு சரியானது. அடுத்த வினா, கண்ணன் பாடம் படித்தான் எவ்வகை தொடர்? தன்வினை, பிறவினை. இவற்றின் பொருள் என்ன? ஒரு செயலை தானே எழுவாய் ஒரு செயலை தானே செய்யும் பொழுது அந்த பயன் எழுவாயையே சேருமானில் அதில் தன்வினை. பிறவினை என்பது பிறருக்காக, பிறரால் செய்யப்படுவது பிறவினை. பயனும் பிறரை சேரும். இங்கு கண்ணன் பாடம் படித்தான் என்பது எழுவாய் தானாக செய்வது. இங்கு எழுவாய் கண்ணன். கண்ணன் அந்த பாடம் படிப்பதனால் வரும் பயன் கண்ணனுக்கே சென்றடையும். எனவே ஒரு பயன் எழுவாய்க்கே சென்றடைந்தால் அது தன்வினை. தன்வினை தொடர். கண்ணன் பாடம் படிப்பித்தான். படிப்பித்தான் என்றால் பிறருக்காக செய்வது. படிப்பித்தான், வருவித்தான், நூலகத்திற்கு நூல்களை வருவித்தான், செய்வித்தான், காண்பித்தான், உண்பித்தான் என்பதெல்லாம் பிறவினை தொடர்கள். இங்கு பாடம் படித்தான் என்பது தன்வினை தொடர். அடுத்த வினா, சிறி எனும் வேர்ச்சொல்லின் வினையால் அணையும் பெயர். வினையால் அணையும் பெயர் என்றால் தொழிலை மறைத்து தொழில் செய்யும் கருத்தாவை உணர்த்துவது. தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் தொழில் செய்யும் கருத்தா, அந்த வினையை செய்பவருக்கு, வினை செய்பவருடன் அணைந்து வருவதுதான் வினையால் அணையும் பெயர். சிறி என்ற சிரித்தவள், சிரித்தவர், சிரித்தானை, வந்தானை, நின்றானை, வந்தவர், வென்றவர், சென்றவர். பெரும்பாலும் அவர் என்ற சொற்களிலும் ஆண்பாளாக இருந்தார் அவர், பெண்பாளாக இருந்தார் அவள். அணை, வந்தானை, நின்றானை, சென்றானை என வரும் பொழுது வினையால் அணையும் பெயராக அமையும். இங்கு சிறி என்ற வேர்ச்சொல்லின் வினையால் அணையும் பெயர் சிரித்தவள் என்பதுவே சரி. சிரித்த என்பது பெயரச்சம், சிரித்து வினையச்சம், சிரித்தல் தொழிற்பெயர். அடுத்த வினா, பிழை உள்ள தொடர். பின்வரும் தொடர்களில் பிழை உள்ள தொடர் எது? அஃது ஓர் இனிய பாடல். ஒரு ஓர் எங்கு பயன்படுத்த வேண்டும்? ஓர் என்பது உயிரெழுத்து துவங்கும் இடத்தில், உயிரெழுத்தை கொண்டு துவங்கும் இடத்தில் ஓர். ஒரு என்பது உயிர்மை எழுத்து கொண்டு துவங்கும் இடத்தில் ஒரு. அஃது என்பது உயிரெழுத்தை கொண்டு துவங்கும் இடம். அது
என்பது உயிர்மை எழுத்து. இங்க அக்கனால் அக்கேனம் உயிரெழுத்தை கொண்டு துவங்கும் இடங்களுக்கு முன் பயன்படுத்த வேண்டும். ஒரு என்பது உயிர்மை எழுத்தை கொண்டு துவங்கும் இடங்களிலும் ஓர் என்பது உயிரெழுத்தை கொண்டு துவங்கும் இடம். ஒரு ஊரில என்பதே தவறானது. ஏனெனில் ஒரு ஊரில் என்பது நம் பேச்சு வழக்கில் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஊ என்பது உயிரெழுத்து. உயிரெழுத்தை கொண்டு துவங்கும் இடங்களில் ஓர் பயன்படுத்த வேண்டும். நாம் பேச்சு வழக்காக பயன்படுத்துவதால் அது சரியாக அமையாது. ஒரு ஊர்ல ஒரு நரி. இப்போ ஒரு ஊரில் என்பது தவறானது. ஒரு நரி என்பது சரி. ஏனெனில் நரி நா என்பது உயிர்மை எழுத்து. எனவே அது சரி. ஊரில் என்பது உயிரெழுத்து. இங்கு ஓர் பயன்படுத்த வேண்டும். அஃது என்பது ஓர். ஓர் என்பது உயிரெழுத்தை கொண்டு துவங்கியதால் அஃது சரி. இனிய என்பது உயிரெழுத்தை கொண்டு துவங்கியதால் ஓர் சரி. எனவே இது சரியானது. அஃது ஒரு இனிய பாடல் என்றால் தவறு. ஏனெனில் அஃது ஒரு இனிய பாடல் என்ற சொற்றொடர் தவறு. ஏனெனில் அஃது உயிர்மை எழுத்தை கொண்டு துவங்குவதால் சரி. ஒருங்கிறது உயிர்மை எழுத்தை கொண்டு துவங்குவதற்கு முன்புதான் பயன்படுத்த வேண்டும். இங்கு உயிரெழுத்து. இனிய என்பது உயிரெழுத்தை கொண்டு துவங்குவதால் இங்கு ஓர் என்றே வர வேண்டும். இந்த பகுதியை மட்டும் நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். அஃது ஒரு இனிய பாடல் தவறு. ஏனெனில் அஃது ஓ என்பது உயிரெழுத்து தான். ஆதலால் அஃது சரி. ஆனால் இனிய என்பது உயிரெழுத்து எனும் பொழுது ஓர் பயன்படுத்த வேண்டும். இங்கு ஒரு வந்ததால் இந்த சொற்றொடர் தவறு. அஃது ஓர் இனிய பாடல் என்பதே மிகச் சரியான தெரிவு. அஃது இல்லாத இடத்தில் ஈ உயிரெழுத்து அஃது வந்துள்ளது சரியானது. ஒரு அழகிய ஆ என்பது உயிரெழுத்து. இங்கு ஓர் தான் வர வேண்டும். ஓர். எனவே பிழை உள்ள தொடர் இதுவாகும். ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்ததுதான் வர வேண்டும். இங்கு ஓர் இரவு ஈ உயிரெழுத்து ஓர் சரி. பா உயிர்மை எழுத்து ஒரு சரி. அடுத்த வினா. பொருள் வேறுபாடு. லகர லகர வேறுபாடு வழங்கியுள்ளனர். விலை என்பது பொருளின் மதிப்பு. விளைவித்தல் உண்டாக்குதல். உண்டாக்குதல் என்பதன் பொருள் விளைவித்தல். விலை என்பது விரும்புதல். விளைதல் என்பது விரும்புதல் என்ற பொருளை உணர்த்துவதால் விலை. இந்த மூன்று சொற்றொடரை கொண்டு அமைந்தால் மூன்றும் சரியாக அமைந்த தொடரே சரியான விடை. இங்கு பொருளின் மதிப்பு சரி. இந்த லகரத்திற்கு பொருளின் மதிப்பு சரி. வேண்டுதல் என்பது இங்கு விலைக்கு தவறு. எனவே மூன்றும் சரியாக அமைந்த விடையே இங்கு சரியான தெரியும். பொருளின் மதிப்பு விலை. லகரம் பொது லகரம் உண்டாக்குதல். மகர லகரம் சிறப்பு லகரம் விரும்புதல். வகர லகரம் பொருளின் மதிப்பு. அடுத்த வினா. பிழையற்ற வாக்கியத்தை தேர்வு செய்க. 3 தெரிவுகள் பிழையாக உள்ளது. ஒரே ஒரு தெரிவு பிழையற்றது சரியாக உள்ளது. காற்று வீசின என்பது தவறானது. காற்று வீசியது. மரங்கள் பன்மை. அசைந்தது ஒருமை. பன்மை என்றால் அசைந்தன என்றே வர வேண்டும். மயில்கள் பன்மை. ஆடின என்றே வர வேண்டும். எனவே இந்த மூன்றும் தவறு. பிழையற்ற வாக்கியம். மேகங்கள் பன்மை. கொண்டன பன்மை. மேகங்கள் சூழ்ந்து கொண்டது என்று வழங்கியிருந்தால் தவறாக இருந்திருக்கும். மேகங்கள் சூழ்ந்து கொண்டன சரியானது. அடுத்த வினா. உம்பர் என்பதன் பொருள். ஊ என்பது தற்கால வழக்கத்தில் இல்லாலும் செய்யுள் வழக்கத்தில் பயன்படுத்திய ஒரு சுட்டெழுத்து. உதுக்கான் சற்று தொலைவில் பார். உதுக்கான் என்பது சற்று தொலைவில் பார். முதுகு பக்கம் என்பது உப்பக்கம். உப்பக்கம் முதுகு பக்கம். உம்பர் என்பதன் பொருள் மேலே. உதுக்கான் கான் என்பதை கொண்டு சற்று தொலைவில் பார் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளலாம். உப்பக்கம் முதுகு பக்கம். உம்பர் ஆங்கிலத்தில் அப்பர் என்றால் மேலே. தமிழில் உம்பர் என்றால் மேலே. அறவுரைக்கோவை என்று அழைக்கப்படும் நூல் எது? அறவுரைக்கோவை என்று அழைக்கப்படும் நூல் முதுமொழி காஞ்சி. ஏனெனில் மூத்தோர் கூறும் அறிவுரைகளை தொகுத்து வழங்குவதால், கற்போரின் குற்றங்களை நீக்கி மனதில் உள்ள இருளாமையை அகற்றி குற்றங்களை நீக்கி மூத்தோர் கூறும் அறிவுரைகளை தொகுத்து வழங்குவதால் அறவுரைக்கோவை என்று அழைக்கப்படும் நூல் முதுமொழி காஞ்சி. முதுமொழி காஞ்சி ஆசிரியர் கூடலூர் கிழார்.
அறவுரை கோவை என்று அழைக்கப்படும் நூல் இங்கு முதுமொழி காஞ்சியாகும். அடுத்த வினா, வெளிப்படைத்தன்மை எனும் பொருளை உணர்த்துகின்ற உவமை தொடர். உவமையால் விளக்கப்படும் பொருளை தெரிவு செய்க என்ற வடிவத்திலும், வெளிப்படைத்தன்மை என்ற பொருளை கொடுத்து அதன் உவமையை கேட்பர் அல்லது உவமையை கொடுத்து பொருள் கேட்பர். இங்கு வெளிப்படைத்தன்மை என்ற பொருள் உணர்த்துவது உள்ளங்கை நெல்லிக்கனி போல தெளிவு, வெளிப்படைத்தன்மை என்ற இரண்டு பொருள்களை உணர்த்தும். தெளிவு, வெளிப்படைத்தன்மை. மடை திறந்த வெள்ளம் போல, மடை திறந்த வெள்ளம் போல விரைவாக செல்லுதல். கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல எதிர்பாராத நிகழ்வு. பசுமரத்து ஆணி போல எளிதில் மனதில் பதிதல். நெல்லிக்காய் மூட்டை போல என்றால் ஒற்றுமை இன்மை, ஒற்றுமை இல்லாமல் உருண்டு ஓடுவது. நெல்லிக்காய் மூட்டையை அவிழ்த்தால் போல ஒற்றுமை இன்மை. உள்ளங்கை நெல்லிக்கனி என்பது தெளிவு, வெளிப்படைத்தன்மை என்ற பொருளை உணர்த்துகிறது. அடுத்த வினா, கலைச்சொற்களை கொண்டு பொருத்த வேண்டும். நாகரீகம் என்பது சிவிலைசேஷன். நாகரீகம் என்பது சிவிலைசேஷன். நீர்ப்பாசனம், நீர்ப்பாசனம் இரிகேஷன் டெக்னாலஜி. சமீபத்தில் நடந்து முடிந்த குரூப் 4 தேர்வில் அனைவருக்கும் தெரிந்த ஒரு கலைச்சொல்லாக அமைந்தது. இரிகேஷன் டெக்னாலஜி என்பது நீர்ப்பாசன தொழில்நுட்பம். வேளாண்மை என்பது அக்ரிகல்ச்சர். அக்ரோனமி என்பது உளவியல். அக்ரோனமி என்பது உளவியல். ஹார்வெஸ்ட் என்பது அறுவடை. இங்கு நெற்பெயர் என்பது படி. நீர்ப்பாசனம் இரிகேஷன், உளவியல் அக்ரோனமி, அக்ரிகல்ச்சர் வேளாண்மை. வேளாண்மை சார்ந்த கலைச்சொற்களை நமக்கு பொருத்த கூறியுள்ளனர். நாகரிகம் என்பது சிவிலைசேஷன், நீர்ப்பாசனம் இரிகேஷன், நெற்பயிர் படி, உளவியல் அக்ரோனமி. அடுத்த வினா, ஓரெழுத்து ஒரு மொழி சரியான இணையை தேர்க. ஏதோ ஒரு தெரிவு சரியாக உள்ளது, 3 தெரிவுகள் தவறாக உள்ளது. மோ, மோத்தல் என்ற பொருளை உணர்த்தும். யா, அகலம் என்பதுதான் மிக சரியான தெரிவு. தே என்பதுதான் கடவுள். சோ என்பதுதான் மதில். சே என்பது இழிவு நிலை. எனவே சரியாக பொருந்தியுள்ள ஓரெழுத்து ஒரு மொழி யா, அகலம் என்பதுதான். அடுத்த வினா, நோ என்பதுதான் வறுமை. நோ என்பதுதான் வறுமை. அடுத்த வினா, கீழ்காணும் மரபு பெயர்களில் தவறானது. மரபு பெயர்களில் இங்கு மா, இலை என்பது சரியானது. கோலம், இடுதல் வினை மரபு. பால், பருகு வினை மரபு. மா, இலை என்பது தாவர இளமை பெயர். தாவர தொகை பெயர்களில் மா, இலை சரியானது. பலா தோப்பு, தென்னந்தோப்பு, வாழை தோப்பு என்றே வர வேண்டும். பலா தோட்டம் என்பது தவறானது. அடுத்த வினா, பிறமொழி சொல்லற்ற சொல். பிறமொழி சொல்லற்ற தூய தமிழ் சொல் எது என்பதுதான். மாதம் என்பது திங்கள். சக்கரம் என்பது ஆழி. வருடம் என்பது ஆண்டு. அழுவம் என்பதுதான் பிறமொழி சொல்லற்ற தூய தமிழ் சொல். இதன் பொருள் கடல். அழுவம் என்பதன் பொருள் கடல். அடுத்த வினா, ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க. ரகர ரகர வேறுபாடு. ரகர ரகர வேறுபாடு. கரை என்பதன் பொருளும் தரி என்பதன் பொருளும் வழங்கியுள்ளனர். சில நேரங்களில் நமக்கு லகர லகர வேறுபாடில் ஒரே பொருள் மயங்கொலி பிழையாக நாம் முந்தைய வினாவில் கண்டபடி விலை, விலை, விலை ஏபு சொற்களாகவும் வழங்குவர். அல்லது இந்த வகையிலும் வேறு வேறு சொற்களாக, ஆனால் ரகரத்தை வைத்து. கரை என்பது அழுக்கு, தரி என்பது அணிந்துகொள். இங்கு மற்ற தெரிவுகளை பாருங்கள். கரை, ஆற்றின் ஓரம் என்பதற்கு கரை இடையினர் அகரம் வழங்க வேண்டும். இதன் பொருள் சரியாக உணராவிட்டால் நாம் முதல் தெரிவையே செய்து. தரி என்பது புடைத்தல் அல்ல. ஆற்றின் ஓரம் வெட்டு என்பதும் சரியான தெரிவல்ல. கரை என்பதன் பொருள் அழுக்கு. ஆங்கிலத்தில் ஸ்டெயின் என்று கூறுகிறோம் அல்லவா. கரை என்பதின் கரை வள்ளினர் அகரம். கசட தவற என்ற எழுத்தில் வந்த ரகரம் வள்ளினர் அகரம். வள்ளினர் அகரம் இடம்பெற்றால் அழுக்கு என்ற பொருளையும், இடையினர் அகரம் இடம்பெற்றால் ஆற்றின் ஓரம். இடையினர் அகரம் இடம்பெற்றால் ஆற்றின் ஓரம். இங்கு கரை கரை என்பதை வேறுபடுத்த கூறவில்லை. கரை என்பது அழுக்கு, தரி என்பது அணிந்துகொள், தரித்து கொள்ளுதல். அணிந்துகொள் என்பதன் தூய தமிழ் பதம் தரித்தல், தரி என்பதாகும். இதை தரி என்பது கைத்தறி, ஹேண்ட்லூம் என்பதை உணர்த்தும்.
எனவே கரை என்பது அழுக்கு, தரி என்பது அணிந்துகொள் என்பதே சரியான விடையாகும். அடுத்த வினா, யார் அறிவார் நல்லால் பிறக்கும் குடி? இவற்றின் முதல் வரியை உற்று நோக்குங்கள். கள்ளி அருகின் அகில் பிறக்கும். கள்ளி செடியின் அருகே அகில் பிறக்கும். கள்ளி அருகின் அகில் பிறக்கும். மான் வயிற்றில் ஒள் அரிதாரம். மான் வயிற்றில் ஒள் அரிதாரம் பிறக்கும். மான் வயிற்றில் ஒள் அரிதாரம் பிறக்கும். பெருங்கடலுள் பல்விளைய முத்தம் பிறக்கும். பெருங்கடலுள் பல்விளைய முத்தம் பிறக்கும். முத்தம் என்பது இங்கு முத்தை உணர்த்துகிறது. பல்விளைய முத்தம் பிறக்கும். அவற்றின் இறுதி அடியே யார் அறிவார் நல்லால் பிறக்கும் குடி. தற்போது இதன் பொருளை கற்போம். கள்ளி செடியின் அருகே அகில் மரம் வளர்வது இயற்கை. அகில் மரம், சந்தன மரம் வளர்வது இயற்கை. மான் வயிற்றில் ஒள் அரிதாரம், விலை மதிப்பெற்ற அரிதாரம் பிறப்பதும் இயற்கை. பெருங்கடலின் அடியே விலை மதிப்பற்ற முத்துகள் கிடைப்பதும் இயற்கை. இவற்றையெல்லாம் நாம் எவ்வாறு இயற்கையாக நடப்பதை அறிய முடியாதோ அதுபோல யார் அறிவார் நல்லால் பிறக்கும் குடி, எந்த குடியில் நல்லவர்கள் பிறப்பார்கள் என்பதையும் நாம் அறிய முடியாது. கள்ளி அருகே அகிலும் மான் வயிற்றில் உள்ள அரிதாரம் பிறப்பதும் பெருங்கடல் அடியில் முத்தம் பிறப்பதை அறிய முடியாதை போல நல்லால் குடியில் பிறக்கும் குடியை நம்மால் அறிய முடியாது என்ற பொருளை உணர்த்துகின்ற இந்த நூல் நான்மணி கடிகை. எழுதியவர் விளம்பி நாகனார். அடுத்த வினா, யாழினி உண்டாள். நாம் முதலில் கண்டவாறு உண்டாள் என்பது தன்வினை. ஏனெனில் எழுவாய் ஒரு செயலை தானே செய்வது. இங்கு யாழினி உண்பித்தாள் என்று வந்திருந்தால் பிறவினையாயிருக்கும். உண்பித்தாள் என்பால் பிறருக்கு ஊட்டுவது, உணவை ஊட்டுவது. உண்பித்தாள், செய்வித்தாள், வருவித்தாள், காண்பித்தாள் எனும் பொழுது அது பிறவினையாகிறது. ஏனெனில் பிறவினை என்பது பிறருக்காக. எழுவாய் செய்யும் பயன் தன்னையே சேர்ந்தால் தன்வினை, எழுவாய் செய்யும் பயன் பிறரை சேர்ந்தால் பிறவினை. இங்கு உண்டாள் என்பது தன்வினை. அடுத்த வினா, தமிழ் வரலாறு, வடமொழி வரலாறு, மண்ணிலே விண் போன்ற படைப்புகளின் படைப்பாளி யார்? தேவநேய பாவாணர். ஆவும் தமிழரும் என்ற சிறப்பான நூலை எழுதியவர். மொழி ஞாயிறு என்று புகழப்பட்டவர். ஆவும் தமிழரும் ஒரு சிறப்பான நூல். இங்கு ஆ பற்றி, ஆ என்றால் பசு, இந்த புத்தகத்தில் இருந்துதான், இந்த நூலில் இருந்துதான், தேவநேய பாவனாரின் நூலில் இருந்துதான் ஆ முதலில் எந்த நிலத்திற்குரிய விலங்கு எனும் பொழுது நாம் அனைவரும் முல்லை நிலத்தை தேர்ந்தெடுத்திருப்போம். ஆனால் ஆவும் தமிழரும், மொழிஞாயிறு தேவநேய பாவனாரின் ஆவும் தமிழரும் நூலில் ஆ என்பது முதலில் குறிஞ்சி நிலத்தில் தோன்றிய விலங்கு என்பதற்கான விளக்கத்தை சிறப்பாக கூறியுள்ளார். தமிழ் வரலாறு, வடமொழி வரலாறு, மண்ணிலே விண் போன்ற படைப்புகளின் படைப்பாளி பாவாணர், தேவநேய பாவாணர். அடுத்த வினா, குறில் நெடில் மாற்றம், பொருள் வேறுபாடு அறிக. விதி என்பது வரி விதித்தல், டாக்ஸ், வரி விதித்தல், விதித்தல் என்ற பொருளை உணர்த்துகிறது. வீதி என்பது தெருவை உணர்த்துகிறது. வீதி என்பது விதி, குறில், விதி என்பது விதித்தல் என்ற பொருளையும் தெரு என்ற பொருளை வீதி உணர்த்துகிறது. அடுத்த வினா, ஆழ்வார்கள் எத்தனை பேர்? 12 ஆழ்வார்கள், 12 பேர். வினா சொற்களில் சரியான வினாச்சொல் எத்தனை என்பதாகும். ஆழ்வார்கள் எப்படி என்பது வராது, ஏன் என்பதும் வராது, என்ன பேர் என்பதும் வராது. எத்தனை, இங்கு எத்தனை எத்துணை வேறுபாடு வேண்டால் சிறப்பாக அறிய வேண்டும். எத்தனை என்பது எண்ணிக்கையை குறிப்பதாகவும், எத்துணை என்பது எத்துணை ஆண்டு பழமையானது, பழமையை உணர்த்துவதாகவும் வியப்பிடை சொல்லாக பயன்படுத்தப்படும். எத்தனை என்பது எண்ணிக்கையும், எத்துணை என்பது கால அளவையும் உணர்த்துவதாக அமையும். இங்கு ஆழ்வார்கள் எத்தனை என்பதே சரியான வினாச்சொல். அடுத்த வினா, உன் என்ற வேர்ச்சொல்லின் வினை எச்சம். உன் என்பது வேர்ச்சொல், வினை எச்சம் என்பது முற்றுப்பெறாத ஒரு வினைச்சொல்லை கொண்டு முடிவது. உண்ட என்பது பெயரச்சம், உண்ட மாடு, பெயரச்சம். உண்டு என்பது வினை எச்சம், உண்டு சென்றான்.
உண்டு. சென்றான் என்பது வினைச்சொல். முற்றுப்பெறாத ஒரு வினைச்சொல்லை கொண்டு முடிந்தால் வினை எச்சம். எனவே சரியான வினை எச்சம் உண்டு. உண்டது என்பது வினைமுற்று, அஃறிணை வினைமுற்று. உண்டல் என்பது தொழிற்பெயர். எனவே உன் என்ற வேர்ச்சொல்லின் வினை எச்சம் உண்டு. உண்டு சென்றான். உண்டு சென்றது. அடுத்த வினா, ஒரு பொருள் தரும் பல சொற்கள். நாம் முதலில் கண்டவாறு பார் என்பது உலகம், மேதினி. இங்கு ஒரு பொருள் தருகின்ற பல சொற்கள். பார் என்ற ஒரு சொல் எத்தனை பொருள்களை தருகிறது? உலகம் என்ற பொருள், மேதினி, ஞாலம், புவி, தாரணி, பூமி. மேதினி, உலகம், பார், இவை எல்லாமே எந்த பொருளை உணர்த்துகிறது? உலகம் என்ற ஒரு பொருளை உணர்த்துகிறது. அடுத்த வினா, பேச்சு வழக்கு எழுத்து வழக்காகுக. நாட்கள் என்பது பேச்சு வழக்கு. அதை எழுத்து வழக்காக மாற்றும் பொழுது நாள்கள் என்றே வர வேண்டும். பேச்சு வழக்கு எழுத்து வழக்காகுக. நாட்கள் என்பது லகரம் டகரமாக தெரியும். அடுத்த வினா, ஊர் பெயரின் சரியான மருவு. மயிலாப்பூர் என்பது மயிலை. மயிலாப்பூர் என்பதன் சரியான மருவு மயிலை. மயிலாடுதுறை எனும் பொழுது மாயூரம். புதுகை எனும் பொழுது புதுக்கோட்டை. புதுகை என்றது புதுக்கோட்டையின் மருவு. புதுவை என்பது புதுச்சேரியின் மருவு. வை என்றால் சேரி, கை என்றால் கோட்டை. இங்கு மயிலாப்பூரின் மருவு மயிலை. அடுத்த வினா, கீழ்காணும் தொடர்களில் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடர். ஓர் மரம் தவறு. ஏனெனில் மா என்பது உயிர்மை எழுத்து. எனவே ஒரு உயிர்மை எழுத்துக்கு ஒரு வர வேண்டும். இது தவறு. ஒரு அழகிய தவறு. ஏன்னா ஆ என்பது உயிரெழுத்து. எனவே ஓர் அழகிய என வர வேண்டும். இங்கு இது தவறு. ஒரு மரம் சரியானது. ஏனெனில் மா என்பது உயிர்மை எழுத்து. உயிர்மை எழுத்து துவங்கும் முன் ஒரு சரியானது. ஓர் பசுமரம் தவறு. பா என்பது உயிர்மை எழுத்து. ஒரு பசுமரம் என வர வேண்டும். எனவே சரியாக அமைந்த தொடர் ஒரு மரம் தெரிகிறது என்பதாகும். அடுத்த வினா, சரியான இணைப்பு சொல்லை எழுதுக. இங்கு நம் இணைப்பு சொற்களில் நேர்மறையான இணைப்பு சொற்கள், எதிர்மறையான இணைப்பு சொற்கள் என்ற வகைகளை தெளிவாக கற்றறிந்துள்ளோம். அதனால் என்பது ஒரு விளைவு, அதனது உடனடி காரணம். வர வேண்டிய இடங்களில் நாம் அதனால் பயன்படுத்த வேண்டும். குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது. இது ஒரு நிகழ்வு. அதன் உடனடி விளைவு, அதன் நேரடி காரணம் என்னவென்றால் அதனால் காக்கையின் கூட்டில் முட்டையிடும். குயிலுக்கு கூடு கட்ட தெரியாதது. அதனால் அது என்ன பண்ணும்? உடனடியாக காக்கையின் கூட்டில் முட்டையிடும் என்பதே சரியான இணைப்பு சொல். அதனால் என்ற இணைப்பு சொல்லை பயன்படுத்த வேண்டும். எழுதிய பாடல். எழுதிய பாடல் என்பது எழுதிய பெயரச்ச தொடர். எழுதிய என்பது பெயரச்சம். ஏனெனில் எழுதிய பாடல் என்பது பெயர் சொல். பாடல் என்பது இங்கு பெயர் சொல். முற்றுப்பெறாத ஒரு சொல் பெயர் சொல்லை கொண்டு முடியும் பொழுது அது பெயரச்சம் ஆகிறது. பெயரச்சத்தில் நமக்கு 3 வகையான பெயரச்சம்: இறந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம், எதிர்காலம் என்று 3 வகையான பெயரச்சம் உண்டு. எழுதிய என்பது இறந்த காலம். எழுதிய என்பது இறந்த காலம். எழுதும் என்பதுதான் எதிர்காலம். சமீபத்தில் நமக்கு நடந்து முடிந்த குரூப் 4 தேர்வில் இந்த வகையானது. பாடும் பாடல். பாடும் என்பது எதிர்காலத்தை உணர்த்துகிறது. எழுதும் பாடல் என்பது எதிர்காலம். இறந்த காலம் எழுதிய. நிகழ்காலம் எழுதுகின்ற. எழுதுகின்ற. எழுதுகிற பாடல் என்பது நிகழ்காலம். எனவே எழுதிய பாடல் என்பது பெயரச்சம். பெயரச்சத்தில் 3 காலத்தை உணர்த்துவதாக: இறந்த காலம், எதிர்காலம், எழுதுகின்ற நிகழ்காலம். இங்கு எழுதிய பாடல் என்பது பெயரச்ச தொடர். அடுத்த வினா, எவ்வகை வாக்கியம்? சட்டி உடைந்து போயிற்று. செயப்பாட்டு வினை என்பது ஒரு செயல் படு, பட்டது என்ற துணை வினைகளை கொண்டு படு, பட்டது, போனது, ஆயிற்று என்ற துணை வினைகளுடன் முடிந்துள்ளது.
சமீபமாக நடந்து முடிந்த குரூப் 4 தேர்வில் செய்வினை செயற்பாட்டு வினை தொடர்களை வைத்து சிறப்பான ஒரு கேள்வி. அதற்காக சரியான ஒரு உதாரணத்தை நம் நினைவில் கொண்டால் அந்த கேள்வியை நாம் சிறப்பாக அணுகலாம். தஞ்சை பெரிய கோவில் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது. ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது. இது ஆள் எனும் பொழுது மூன்றாம் வேற்றுமை உருபு. மூன்றாம் வேற்றுமை உருபு வெளிப்படையாக வரும் இடங்களில் செயற்பாட்டு வினை. இதுவே செய்வினையாக வந்திருந்தால் ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோவிலை கட்டினார். பெரிய கோவிலை ஐ என்ற உருபு வெளிப்படையாக வந்திருக்கும். கோவிலை கட்டினார். ஐ என்ற உருபு இரண்டாம் வேற்றுமை உருபு வெளிப்படையாக வரும் இடங்களில் அது செய்வினை. நமக்கு வினவப்பட்ட வினா என்ன? முதல் வேற்றுமை உருபு இரண்டாம் இடங்களிலும் இரண்டாம் வேற்றுமை மூன்றாம் இடத்திலும் வரும் பொழுது இங்கு தஞ்சை பெரிய கோவில் இரண்டாம் இடத்திற்கு வருகிறது. எழுவாய் இரண்டாமாக வருகிறது. இரண்டாம் இடத்தில் இருப்பது முதல் இடத்திற்கு வருகிறது. இதுவே சமீபத்தில் நடந்து முடிந்த குரூப் 4 தேர்வில் கேட்கப்பட்ட வினா. எனவே செயற்பாட்டு வினை என்பது பட்டது, ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது, அழிக்கப்பட்டது, வரப்பட்டது, செய்யப்பட்டது எனும் பொழுது பட்டது, போனது, ஆயிற்று எனும் துணை வினைகளை கொண்டு முடிவது செயற்பாட்டு வினை. இங்கு சட்டி உடைந்து போயிற்று என்பது செயற்பாட்டு வினையாகும். அடுத்த வினா, பொருத்துக. வினை மரபை கொண்டு இங்கு பொருத்த கூறியுள்ளனர். சோறு உண்டான், பால் பருகினான், பழம் தின்றான், நீர் குடித்தான். இங்கு நீர் பருகு என்று வராது. முறுக்கு தின்றான், பழம் தின்றான், சோறு உண்டான். எனவே 2, 3, 4, 1 என்ற தெரிவே சரியானது. வினை மரபிலிருந்து இந்த வினா எழுப்பப்பட்டுள்ளது. அடுத்த வினா, சரியான நிறுத்தற்குறிகள் இடம்பெற்ற தொடர். நிறுத்தற்குறிகள் எனும் பொழுது காற்புள்ளி, அரைப்புள்ளி, முக்காற்புள்ளி, முற்றுப்புள்ளி என்பதுதான் நிறுத்தற்குறியீடுகள். இங்கு சரியான நிறுத்தற்குறி நமக்கு மேற்கோள் குறிகளில் மேற்கோள் குறி என்பதும் நிறுத்தற்குறியில் இடம்பெறும். அவற்றில் 2 வகை மேற்கோள் குறிகளில் ஒற்றை மேற்கோள், இரட்டை மேற்கோள். ஆங்கிலத்தில் சிங்கிள் அபாஸ்ட்ரபி ஒற்றை மேற்கோள். இரட்டை மேற்கோள் என்பது டபுள் கொட்டேஷன். ஆங்கிலத்தில் டபுள் கொட்டேஷன். இங்கு இரட்டை மேற்கோள் குறிகள் பயன்படுத்தியுள்ள சொற்கள் எந்த இடங்களில் இரட்டை மேற்கோள் குறிகள் பயன்பட வேண்டும்? நேர்கூற்று தொடர்களுள், பிறர் கூறும் கூற்றை நாம் அவ்வாறே கூறும் இடங்களுள், பொன்மொழி இடம்பெறும் இடங்களில். பாரதியார் அவரது நூலான பாரதியார் நாடும் நமதும் நமதிரு கண்கள், நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்று கூறினார் என்று பிறர் கூற்றை நாம் கூறும் இடங்களில், தெளிவாக கூறும் இடங்களில் நாம் இரட்டை மேற்கோள் குறி பயன்படுத்த வேண்டும். அவ்வகையில் உற்று நோக்கும் பொழுது யாழினி நிலாவிடம் நாளை சென்னைக்கு போகலாம் என்று கூறினாள். நேர்கூற்று தொடர் வரும் இடங்களில் நாம் இரட்டை மேற்கோள் குறி பயன்படுத்த வேண்டும். இதுவே அயற்கூற்றாக இருந்திருந்தால் நாளை சென்னைக்கு போவதாக, போகுமாறு, ஆறு, ஆக என வந்திருக்கும். சரியான நிறுத்தற்குறி இங்கு இரட்டை மேற்கோள் குறி பயன்படுத்த வேண்டும். அடுத்த வினா, சந்திப்பிழை அற்ற தொடர். கடுகை துளைத்து 7 கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல். இந்த மேற்கோளுக்குரியவர் யார் என்றால் இடைக்காடனார். அணுவை துளைத்து 7 கடலை புகற்றி என்றால் ஔவையார். இங்கு நமக்கு சந்திப்பிழை அற்ற தொடர். கடுகை ஐ வேற்றுமை விரி வெளிப்படையாக வரும் இடங்களில் வல்லினம் மிகும். 7 கடலை வல்லினம் மிகும். புகட்டி குறுகத் தரித்த குரல். எனவே சரியான சந்திப்பிழையற்ற சரியான தொடர் எனில் ஆப்ஷன் டி என்பதாகும். இங்கு கடுகை இத்து வரவில்லை, ஆதலால் தவறு. 7 கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல் பெயரச்சத்தின் பின் வல்லினம் மிகாது, ஆதலால் இது தவறு. கடுகை துளைத்து 7 கடலை புகட்டி குறுகத் தரிக்க குரல், இங்கு ஆதலால் தவறு. குறுக தரிக்க குரல் என்று வந்துள்ளதால் தவறு. ஆப்ஷன் டி, கடுகை துளைத்து 7 கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல் என்பது இடைக்காடனாரின் மேற்கோள். அடுத்த வினா,
கூடி நின்று இசைத்தது ஆமந்திரிகை. சிலப்பதிகார பாடல் வரி இங்கு வினாவாக எழுப்பப்பட்டுள்ளது. குழல் வழி நின்றது யாழே, யாழ்வழி தன்னுமை நின்றது தகவே என்ற பாடல் வரியின் இறுதி இறுதியில் கூடி நின்று இசைத்தது ஆமந்திரிகை என்ற பாடல் வரி அடிக்கோடிட்ட சொல் ஆமந்திரிகை என்பது இங்கு இடக்கை வாத்தியம் என்ற பொருளை உணர்த்துகிறது. சிலப்பதிகாரத்தில் அருமையான பாடல் வரி. குழல் வழி நின்றது யாழே, யாழ்வழி தன்னுமை நின்றது தகவே என்ற பாடல் வரியில் ஆமந்திரிகை என்பது இடக்கை வாத்தியம். இசைக்கருவிகளின் பெயர்களில் ஆமந்திரிகை என்பது இடக்கை வாத்தியத்தை உணர்த்துகிறது. அடுத்த வினா, பத்தியை படித்து கொடுக்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு விடையளித்தல். மாணவர்களே, இந்த மாதிரி பத்தியை படித்து கொடுக்கப்பட்ட வினா எனும் பொழுது முதலில் பத்தியை படித்து கொண்டிராமல் நேர மேலாண்மையை சிறப்பாக இங்கு கையாள வேண்டும். எனவே கேட்கப்பட்ட வினாவிற்கு நேரடியாக சென்று விடுங்கள். கேட்கப்பட்ட வினாவிற்கான விடை இந்த பத்தியில் அமைந்திருக்கும் அல்லவா? எனவே நேரடியாக வினாவிற்கு செல்லுங்கள். நலமான உடலுக்கு எத்தனை வேளை சிற்றுண்டி உண்ண வேண்டும்? இப்பொழுது பத்தியை பாருங்கள். நலமான உடலுக்கு 2 வேளை, எனவே 2. நாம் முதலில் இருந்து முடிவு வரை பத்தியை படித்து கொண்டிருக்காமல் நேரடியாக வினாவிற்கு சென்று விடலாம். நலமான உடலுக்கு எத்தனை வேளை? 2 வேளை. அடுத்த வினா, இரவெல்லாம் வெற்றுக்குடலுடன் இருந்த உடலுக்கு எவ்வகை உணவு சிறந்தது? இரவெல்லாம் வெற்றுக்குடலுடன் இருந்த உடலுக்கு குளிர்ச்சியான உணவு மிகவும் நல்லது. எனவே குளிர்ச்சியான உணவு என்பது சரியான. நேர மேலாண்மையை சிறப்பாக கையாள இது ஒரு சிறப்பான வழி. நேரடியாக கேள்விக்கு வந்து விடவும், பத்தியை படித்துக் கொண்டிருக்க வேண்டாம். அடுத்த வினா, உணவில் அதிக அளவு சேர்க்க வேண்டியவைகள் எவை? இங்கு பத்தியை பாருங்கள். உணவில் அதிக அளவு சேர்க்க வேண்டியவை காய்கறிகள், கீரைகள் ஆகியவற்றை அதிக அளவில் சேர்த்து கொள்ள வேண்டும். உணவில் அதிக அளவு சேர்க்க வேண்டியவை காய்கறிகள். அடுத்த வினா, தவிர்க்க வேண்டிய உணவு எது? இங்கு நேரடியாக பத்தியை படித்து பாருங்கள். தவிர்க்க வேண்டிய உணவு, அரிசி உணவை அளவாக உண்ண வேண்டும். மிகுதியான காரத்தையும் உப்பையும் தவிர்க்க வேண்டும். மிகுதியான காரத்தையும் உப்பையும் தவிர்க்க வேண்டும். எனவே வினாவிற்கு வாருங்கள். தவிர்க்க வேண்டிய உணவு காரமான உணவு, உப்பு. எனவே உப்பையும் காரமான உணவையும் தவிர்க்க வேண்டும். நமக்கு உப்பு என்பது தெரிவுகளில் வைக்கப்படவில்லை. எனவே காரமான உணவு என்பதுதான் சரியான விடை. உடல் நலம் பேணும் வழிமுறைகளுள் ஒன்று. நேரடியாக பத்தியை பாருங்கள். இப்போது சரியான நேரத்திற்கு உணவை உட்கொள்ள வேண்டும். இரவு எளிமையான உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும். இவைதான் உடல் நலம் பேணும் வழிமுறைகள். சரியான நேரத்திற்கு உணவு எடுத்துக்கொள்ளுதலும் எளிமையான உணவை இரவு நேரத்தில் எடுத்துக்கொள்வதுதான் நலம் பேணும் வழிமுறை. இங்கு கடைசி வினாவை பாருங்கள். உடல் நலம் பேணும் வழிமுறைகளுள் ஒன்று சரியான நேரத்திற்கு உண்ணுதல். இரவு மட்டும் உண்ணுதல் அல்ல, இரவில் எளிமையான உணவை உட்கொள்ளுதல். எனவே மிகச்சரியான விடை சரியான நேரத்திற்கு உண்ணுதல் என்பதாகும். எனவே மாணவர்களை இவ்வாறு பத்தியை படித்து கீழ்கண்ட வினாக்களுக்கு விடையளிக்க எனும் பொழுது நேரடியாக பத்தியை படித்துக் கொண்டிருக்காமல் நேரடியாக வினாவிற்கு சென்று அந்த வினாவிற்குரிய விடையை கண்டறிய பத்தியை பார்த்தால் போதும். அடுத்த வினா, மக்கள் பணியையே இறைப்பணியாக எண்ணி தம் வாழ்நாள் முழுவதும் தொண்டு செய்தவர் குன்றக்குடி அடிகளார். திருக்குறள் நெறியை பரப்புவதை தம் வாழ்நாள் கடமையாக கொண்டவர். ஆலயங்கள், சமுதாய மையங்கள், குறள் நெறி, குறச்செல்வம், அருள் முழக்கம், அருள்நெறி முழக்கம் என்ற சிறப்பான நூல்களை எழுதியவர். மக்கள் பணியையே இறைப்பணியாக எண்ணி தம் வாழ்நாள் முழுவதும் தொண்டு செய்தவர் திருக்குன்றக்குடி அடிகளார். திருக்குறள் நெறியை பரப்புவதை தம் வாழ்நாள் முழுவதும் கடமையாக கொண்டவர் திருக்குன்றக்குடி அடிகளார். அடுத்த வினா, பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும் என்று பாடியவர் மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். துன்பம் வெல்லும் கல்வி என்ற பாடப்பகுதியிலிருந்து இவ்வினா. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். துன்பம் வெல்லும் கல்வி என்ற பகுதியிலிருந்து சிறப்பான இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ளது. பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும் என்று பாடியவர் பட்டுக்கோட்டை செங்கப்படுத்தான் காடு என்னும் ஊரில் பிறந்த பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். மக்கள் கவிஞர் என்று போற்றப்பட்டவர். அடுத்த வினா, The lawmaker should not be a lawbreaker. ஆங்கில பழமொழிக்கான தமிழ் பழமொழி. இங்கு சோறு கண்ட இடம் சொர்க்கம் என்பதற்கான நீண்ட ஆங்கில பழமொழி
the place where you find your food is your paradise. paradise என்பது இங்கு சொர்க்கம். இதனை எளிமையாக நம் paradise என்ற வார்த்தையை கண்டவுடன் சோறு கண்ட இடம் சொர்க்கம். the place where you find your food is your paradise என்பதாகும். காலத்தே கடமையை செய். காலத்தே கடமையை செய் என்பது being on the sea, sail on the land, settled என்பதற்கு காலத்தே கடமையை செய். வேலையே பயிரை மேய்ந்தார் போல என்பதற்கான சரியான ஆங்கில பழமொழி the law maker should not be a law breaker என்பதாகும். தமிழ் பழமொழிகள், பழமொழிக்கு இணையான ஆங்கில பழமொழிகள் அல்லது ஆங்கில பழமொழியை கொடுத்து அதற்கு இணையான தமிழ் பதம் என்பதை கண்டறிய கூறுவர். பழமொழி என்பதும் போட்டித் தேர்வு மாற்றியமைக்கப்பட்ட போட்டித் தேர்வு திட்டத்தின்படி பழமொழி மரபு தொடர், ஊமையால் விளக்கப்படும் தொடர் என்பதை நாம் முறையாக கற்றறிந்து பொருளுணர்ந்து கற்க வேண்டும். நன்றி மாணவர்களே.